அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் திருக்குறள் உயராய்வு மற்றும் ஆராய்ச்சி மையம், இவை இரண்டும் இணைந்து உருவாக்கியுள்ள திருவள்ளுவர் இருக்கையின் திருக்குறள் ஆய்வரங்க தொடரின் 21ஆம் அமர்வு இங்கே இனிதே தொடங்குகிறது. திருவள்ளுவர் வாழ்த்தோடு. அன்பர்களே, இந்த நிகழ்வில் அதாவது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் இரண்டும் உருவாக்கியுள்ள திருவள்ளுவர் இருக்கையின் திருக்குறள் ஆய்வரங்கின் 21ஆம் அமர்வு இங்கே திருவள்ளுவர் வாழ்த்தோடு இனிதே தொடங்கி இருக்கின்றது. திருக்குறள் உலக பொதுமறை, உன்னத தமிழ்மறை, திருக்குறள் நெறியே தமிழர் நெறி, அதுவே உலக நெறி என நாளும் உச்சரித்து வரும் நாம் இன்று இந்த 21ஆம் அமர்வு, இதனுடைய தலைப்பு என்ன தெரியுமா? திருக்குறளில் ஆட்சி நெறி. இது குறித்து யார் பேச வருகிறார்? பேச வருகிறவர் தமிழ்நாடு அரசின் மேலாள் அரசு செயலாளர் முனைவர் கி. தனவேல் அவர்கள். அவர்களுடைய ஆளுமை நீங்களெல்லாம் நன்கு அறிவீர்கள். என்னுடைய கெழுதகை நண்பர், 35 ஆண்டுக்கும் மேலாக நெருங்கிய தொடர்பு உண்டு. அத்தகைய அன்பர் இன்னும் அதாவது தமிழின் தொன்மையையும் ஆய்வதில் வல்லவர், திருக்குறளிலும் ஆழ்ந்த புலமை மிக்கவர். அத்தகைய பெருமகனார் இன்றைக்கு திருக்குறளில் ஆட்சி நெறி, அவரே இந்திய ஆட்சி பணியில் 35 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றி பழுத்த அனுபவம் பெற்றவர். இப்பொழுதும் டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் அவர்கள் மிகுந்த நல்லதொரு பொறுப்பில் இருந்து மிகுந்த கல்வி சேவையை தொடர்ந்து செய்து வருகின்றார்கள். வீடு விற்றும், விளை நிலம் விற்றும், ஆடு மாடு அணிமணிகள் தாம் விற்றும், பாடுபட்டு படித்த படிப்பெல்லாம் வாடும் என் பசி தீர்க்க வகை செல்லவில்லையே என்று எண்ணி ஏங்குகின்ற இளைஞர்களுக்கெல்லாம் நல்லதொரு வழிகாட்டியாக, கலங்கரை விளக்கமாக விளங்குகிறவர் முனைவர் கி. தனவேல் ஐயா அவர்கள். அவர்கள் இன்றைக்கு இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை தந்து குறிப்பாகவும் சிறப்பாகவும் திருக்குறளில் ஆட்சி நெறி பற்றி பேசுவது சால சிறந்தது. நேற்று முன்தினம்தான் நாமெல்லாம் திருவள்ளுவர் திருநாள் விழாவை மிகச் சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தோம். அதனுடைய 2ஆம் நாளில், அதாவது தைத்திங்கள், இது திருவள்ளுவர் ஆண்டு 2055 தைத்திங்கள் 4ஆம் நாள். இந்நாளில் அவர்களுடைய உரையை கேட்க இருக்கின்றோம். அவர்களை நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி வரவேற்று மகிழ்வோம். அன்பர்களே, இந்த நல்ல நிகழ்விலே தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் சோ. ஆறுமுகம் ஐயா அவர்கள் தலைமையேற்று பெருமை சேர்க்க வேண்டும்.
4-5 நாட்கள் விடுமுறை முடிந்து இன்றுதான் அவர்கள் பல்கலைக்கழகம் சென்றிருக்கிறார்கள். பல்வேறு பணிகளுக்கிடையே இருக்கின்றார்கள். இருந்தாலும் எப்பொழுது நேரம் கிடைக்குதோ நம்மோடு இணைந்து விடுவார்கள். அதே நிலைதான் தமிழியல் பண்பாட்டு புலத்தின் இயக்குனர் பேராசிரியர் முனைவர் சு பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களும் அவர்களுடைய அலுவலக பணி நிமித்தம் சற்றே தாமதம் என கருதுகிறேன். இருந்தாலும் நாம் குறித்த நேரத்தில் நிகழ்ச்சியை தொடங்குவதால் அதையே நாம் வழக்கமாக கொண்டிருப்பதால் நாம் நிகழ்ச்சியை தொடர்வோம். முதலில் கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து பெருமக்களையும் அன்போடு வரவேற்று மகிழ்கின்றோம். ஹைதராபாத்தில் இருந்து நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள் அணுவியல் அறிஞர் கோபாலன் அவர்கள். அவரை கேள்வியின் நாயகர் என்றே நாங்கள் கூறுவோம். எந்த தலைப்பில் எந்த பெருமக்கள் வந்தாலும் அவர்களுடைய உரையை கேட்டு நல்லதொரு வினாவை வினவுவார்கள். கல்லும் ஓதினால் பொறி பறக்கும், சொல்லும் ஓதினால் சிந்தனை பிறக்கும் என்பார்கள். அத்தகைய சிந்தனையை தூண்டும் வினாக்களை கேட்பதில் வல்லவர், அத்தகைய நல்லவர் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவர் மட்டுமா, பேராசிரியர் அரங்கராசன் அவர்கள், அவரும் திருக்குறளில் ஆய்வும் தோய்வும் மிக்கவர்கள். நமது உலக திருக்குறள் மையத்தை உருவாக்கி இடையலாது பணி செய்து கொண்டிருக்கின்ற மோகனதாஸ் ஐயா அவர்களின் அருமை நண்பர். அந்த அமைப்பிலும் பல ஆண்டுகள் தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நம்மோடு இணைந்திருப்பது மகிழ்ச்சி. அவர்களை வருக என வரவேற்கின்றோம். அதே மாதிரி ஹைதராபாத்தில் இருந்து ராஜு, அறிவியல் அறிஞர் ராஜு, அவர் புவியியல் அறிஞர், அவர் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். சதீஷ்குமார் அவர்கள் SCRC என்று கருதுகிறேன், அவர்களும் இணைந்திருக்கின்றார்கள். திரும்ப டாக்டர் TV கோவிந்தன், இன்னும் பல அன்பர்கள், அனைத்து அன்பர்களையும் வருக என வரவேற்கின்றோம். இந்த நல்ல நிகழ்விலே கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்களை பூந்தண்டலத்தில் ஒரு பூஞ்சோலை பற்றிய உங்கள் கருத்துக்களை வழங்குமாறு, சொல்லோவியத்தை வழங்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். மறந்துட்டேன். ஒரே ஒரு வினாடி என் நினைவு மறந்துட்டேன். இப்ப அனைவருக்கும் வணக்கம். 4 நாட்கள் பொங்கல் திருவிழா, திருவள்ளுவர் திருநாள், காணும் பொங்கல் என்று எல்லோரும் மகிழ்ந்து கொண்டாடிய நிலையில் இன்று மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் என்ன ஆனாலும் சரி கடமையே கண்ணாக தொடர்ந்து மிக சிறப்பாக இந்த நிகழ்வினை நடத்தி வருகின்றார். அந்த வகையில் அவருக்கு திரு சேயோன் அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு நமது பூந்தண்டலத்தை பற்றி சிறுகுறிப்பினை தர விளைகின்றேன். நம் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் செயல்திறம் கண்டு அரிமா லியோமுத்து அவர்கள் இலவசமாக பூந்தண்டலத்தில் இடம் வழங்கி மகிழ்வித்தார்கள். அதனை அத்திருக்குறள் ஆய்வு பூஞ்சொலையாக்கினார் நமது சங்க செயலர் முனைவர் சேயோன் அவர்கள். அன்றிலிருந்து சிறப்பு விழாக்களில் தேசிய கொடி ஏற்றி அனைவருக்கும் அறிவுக்களஞ்சிய போட்டிகள் நடத்தி பரிசுகளும் விருதுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. கலைமாமணி VG சந்தோஷம் அவர்கள் திருவள்ளுவர் சிலையை வழங்க சுவாமி ஞானானந்தா, நீதியரசர் வள்ளிநாயகம், திரு ஜோதிமணி, முனைவர் பார்த்தசாரதி முன்னிலையில் அச்சிலை திறந்து வைக்கப்பட்டது. இங்கு இளைஞர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி பணியில் அமர்த்துவது, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஆளுமை வளர்ச்சி, தொழில் முனைவோர் பயிற்சிகள் வழங்குதல், பல் ஊடக தெரிவிப்பியல் திறன் பயிலரங்கம் நடத்துதல், சமூக வானொலி நிலையம் அமைத்து வாழ்வியலை அறிவூட்டும் நிகழ்வுகளை நடத்துதல், இளைஞர்களுக்கும் விளையாட்டுக்கள் பயிற்சிகளை அளித்தல், போட்டிகளில் வென்றவர்களுக்கு நவீன பயிற்சி அளித்து உலகத்தரம் மிக்கவர்களாக உருவாக்குதல் போன்ற திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களுக்கான கட்டிட வரைபடங்களை நீங்கள் ஒவ்வொரு முறையும் பார்த்திருக்கின்றீர்கள். இதனை உருவாக்க 1 கோடியை திரட்ட வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். 100 கொடையாளர்கள் ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தால் வெற்றி நிச்சயம். அவர்களின் திருப்பெயர்கள் கல்வெட்டில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படும். இதுவரை நிதி கொடுத்த கொடையாளர்களின் பெயர்களை சொல்ல வேண்டியது நம் கடமை அல்லவா? செயலர் சேயோன் அவர்கள் குடும்பத்தினர் ஆளுக்கு 1 லட்சமாக 5 லட்சமும், அரிமாசா கீர்த்திவாசன்,
சந்திராமாள் கல்வி அறக்கட்டளை, ஆரோக்கியா என்டர்பிரைசஸ் லிமிடெட் சேலம், முனைவர் கிருஷ்ணச்சந்த் சோடியா, முனைவர் திருமதி பேராசிரியர் செல்வராணி செல்வம் அவர்கள், சென்னை டிஏசி புரமோட்டர் திரு சசிகுமார், இவர்களெல்லாம் ஆளுக்கு 1 லட்சம் வழங்கியிருக்கின்றனர். சென்னை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் முன்னை துணைவேந்தர் முனைவர் கோ பார்த்தசாரதி, திருமதி மங்கையர்க்கரசி பார்த்தசாரதி, சென்னை வைட்டாலியம் செயற்கைப்பல் தயாரிப்பு நிறுவனர் திரு ச குமரகுருபரன், திருமதி மீனாட்சி குமரகுருபரன் என்ற 2 அன்பில் பறவைகளும் ஆளுக்கு 1 லட்சமாக 4 லட்சங்களும் வழங்கியுள்ளார்கள். இந்த பட்டியலில் நீங்களும் இடம்பெறலாமே. பூந்தண்டலம் கல்வி பூஞ்சோலையாக மலருமல்லவா? உதவிக்கரம் நீட்டுங்கள். தங்களின் நன்கொடைக்கு வருமான வரி விலக்கும் உண்டு. தங்களின் பெயர் காலத்தை வென்று நிற்கும். திருவள்ளுவர் பூஞ்சோலையை காண வாருங்கள். திருவள்ளுவர் அறிவுக்களஞ்சி மையத்தை ஊர்கூடி தேரிழுக்க நிதி தந்து பெருமை கொள்ள அன்போடு வாருங்கள். அருமை, மிக அருமையாக சொல்லோவியத்தை, பூந்தண்டலம் சொல்லோவியத்தை உயிரோவியமாக வழங்கிய கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்களுக்கு எங்களின் நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொள்கின்றோம். எந்த ஒரு நிகழ்வுமே அதை நாம் எப்படி அறிமுகப்படுத்துகிறோமோ அதை வைத்துத்தான் அந்த நிகழ்ச்சிக்கு பெருமை மேலோங்கும். அந்த வகையில் பூந்தண்டலத்தில் ஒரு பூஞ்சோலையை மிக அருமையாக சொல்லோவியமாக வடித்து காட்டிய கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி, பாராட்டுக்கள். அன்பர்களே, நாம் அனைவரும் இப்போது ஆர்வமோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு அரசின் மேனாள் அரசு செயலாளர் முனைவர் கி தனவேல் ஐயா அவர்களை திருக்குறளில் ஆட்சி நெறி குறித்த அரியதொரு உரையை நிகழ்த்தி நம்மையெல்லாம் மகிழ்ச்சியில் ஆழ்த்துமாறு உங்கள் அனைவரின் சார்பில் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தொடங்கலாம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் கேக்குதுங்களா? நல்லா கேக்குது. தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகமும் அதன் சிறந்த அங்கமாகிய தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலத்தோடு மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் இணைந்து இந்த தமிழ் இருக்கையின் சார்பாக நடத்துகிற திருக்குறள் ஆய்வரங்கம் 21 பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் ஆறுமுகம் அவர்களே, தமிழியல் பண்பாட்டு புல இயக்குனர் முனைவர் பாலசுப்ரமணியன் அவர்களே, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் நிறுவன செயலாளரும் தொடர்ந்து வள்ளுவருக்கு தொண்டாற்றுவதே தன்னுடைய வாழ்நாள் கடமையாக மேற்கொண்டிருக்கும் என் இனிய நண்பர் கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்களே, பதிவாளர் முனைவர் செந்தில்குமார் அவர்களே, உதவி பேராசிரியர் முனைவர் வையாபுரி அவர்களே, அறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளுவத்தை பற்றி உலக பொதுமறை என்று போற்றப்படுகிற நம்முடைய திருக்குறளையும் பற்றி என் போன்றவர்கள் ஆற்றுவது என்பதும் அறிஞர்கள் மத்தியிலே ஆற்றுகிற அந்த நெருடலும் தயக்கமும் என்னை சற்று ஆட்கொண்டிருக்கிறது என்பதை நான் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். இது கொல்லர் தெருவிலே கோணி ஊசி விற்கிற பணி. இந்த பணியை நண்பர் என் மீது சுமத்தி இருக்கிறார். எனவே இயன்றவரை நான் தொட்ட சில பகுதிகளை சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என வேண்டுகிறேன். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று வள்ளுவனை தமிழகத்திற்கு மட்டுமல்ல உலகத்தினுக்கே ஈந்தளித்த இந்த தமிழ்நாடு என்று பெருமைப்படுத்துகிறான் மகாகவி பாரதி. தெய்வ வள்ளுவன் வான்மறை தந்ததும் என்று செப்புவான்.
கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் என்று சொல்லுகிற பொழுது அவன் வரிசைப்படுத்துவதை பாரதியை ஆய்ந்தவர்களுக்கு தெரியும். அந்த வரிசையை பாரதி மாற்றுவதில்லை. அத்தகைய ஒரு சிறப்பு மிக்க வள்ளுவருக்கு நாம் அந்த பெருமைகளை சொல்லி மகிழலாமே தவிர ஆய்வுலகில் புகுந்து புதிய புதிய கருத்துக்களை அறிஞர்களோடு ஏராளமான வள்ளுவத்தில் முத்துக்குளித்த மூத்த அறிஞர்கள் எல்லாம் இருக்கிற இந்த அவையிலே நான் சுவைத்த ஆட்சி பணியிலே நான் கண்ட சில அனுபவங்களை மட்டும் பகிர்ந்து கொள்ளலாம் என்பது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். வள்ளுவத்தின் பெருமையை, திருவள்ளுவ மாலையை வள்ளுவரின் சமகால புலவர்களாக இருந்தவர்கள் அக்கால ஔவையார் முதல் நக்கீரர் வரையிலே அனைத்து பெரும்புலவர்களும் திருவள்ளுவர் மாலையிலே சிறப்பித்து பாடியுள்ளனர். அப்படிப்பட்ட வள்ளுவரில் இன்றைக்கு வள்ளுவரினுடைய அந்த திருக்குறளில் ஆட்சி நெறி என்கிற ஒரு தலைப்பில் என்னுடைய உரை அமைகிறது. வள்ளுவம் பொதுவாக அறநூல், அறநெறியை வலியுறுத்துகிற சிறப்பு மிக்க நூல் என்பதிலே உலக அளவிலே நம்முடைய அறிஞர்கள் பெருமைப்பட்டாலும் அதனுடைய உட்பொருளாக அதிகமாக வள்ளுவம் எதிர்பார்ப்பது ஒரு பெரிய சமூக ஆக்கத்தை உருவாக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் எண்ணுவது ஒரு சரியான அறநெறி சார்ந்த ஒரு ஆட்சி முறை அமைந்தால்தான் இந்த சமூகத்திற்கு நன்மை பயக்கும் என்கிற ஆழமான அந்த ஒரு சிந்தனையை ஆட்சி சிறப்பாக வள்ளுவம் மிக கவனமாக பெரும்பான்மையாக எடுத்துரைக்கிறது என்பதை முனைவர் சேயோன் போன்றவர்கள் எளிதாக ஒப்புக்கொள்வார்கள் என்று எனது நம்பிக்கை. அறம்பொருள் இன்பம் என்று மூன்றாக பிரித்த பாலில் ஓரளவு வீடு வேறு பேசப்பட்டிருந்தாலும் சமஸ்கிருத இலக்கியங்களைப் போல அறம்பொருள் இன்பம் வீடு என்று தர்ம அர்த்த காம மோட்ச என்று நான்காக வள்ளுவன் பகுக்கவில்லை. கவனமாக மூன்றோடு நிறுத்தி கொண்டிருக்கிறான். ஆனால் வீடு பேரையும் தொட்டு சென்றிருக்கிறான். ஏனென்றால் வள்ளுவத்தை ஆய்வு செய்கிற பொழுது இன்றைக்கு சமணம், பௌத்தம் போன்ற மதங்களினுடைய உயர்ந்த கருத்துக்களையும் அதற்கு முந்தைய ஆசீவகம் என்று தமிழறிஞர்கள் போற்றுகிற அந்த ஆசீவக தமிழ் மண்ணில் உதித்த ஆசீவகம் ஐயனார் இதனார் போன்றவர்களுடைய பேசுகிற ஆய்வாளர்களும் போற்றுகிற இந்த ஒரு நெறியை இன்று உலகம் கடந்து வள்ளுவரும் கிறித்தவத்தை போற்றுகிறார், வள்ளுவரும் முகம்மதியரை போற்றுகிறார் என்று ஏராளமான ஆய்வுகள் செய்து பல அன்பர்கள் வள்ளுவர் கிறித்தவரே, வள்ளுவர் முகம்மதியரே என்று சொந்தம் கொண்டாடுகிற அளவிற்கு பௌத்தத்திற்கு முந்தைய காலத்தில் தொடங்கி பௌத்த சமணத்திற்கு பின் வந்த பல்வேறு மதங்களினுடைய உயர்ந்த கருத்தாளர்களும் வள்ளுவத்தோடு ஒத்துப்போகிறார்கள், பகுத்தறிவாளர்களும் ஒத்துப்போகிறார்கள் என்பது இன்று வள்ளுவத்திற்கு பெருமை. ஆனால் அறிஞர் வாசிய குழந்தைசாமி அவர்கள் கூறுவதைப் போல எந்த ஒரு நூலையும் எக்காலத்திற்கும் அது முற்றுமாக பொருந்துவது என்கிற நோக்கிலே ஒரு ஆய்வை எடுத்துக்கொண்டால் அது அறிவியல் சார்ந்த ஆய்வாக ஆகாது. வள்ளுவம் மிக பொதுமையான மெய்ப்பொருள் அறத்தையும் பேசுவதனாலே அது காலம் கடந்து நிற்கிறது. வள்ளுவர் மிக கவனமாக தன்னுடைய வார்த்தைகளையும் பதங்களையும் பிரயோகித்துள்ளார் என்று அறிஞர் பெருமக்கள் ஆய்வு செய்து கொண்டிருப்பது வள்ளுவத்திற்கு பெருமை. இத்தகைய சிறப்புமிக்க அந்த வள்ளுவத்தில் பொருள் அதிகாரத்தில் முதலாக வருகிற 39வது அதிகாரம் தான் பொருள் அதிகாரத்திலே முதல் அதிகாரம். அந்த அதிகாரமே இறைமாட்சி. ஆட்சி சிறப்பை பற்றி பேசுகிற அந்த இறைமாட்சி என்கிற அதிகாரத்திலேயே இந்த பொருள் உலகத்தில் பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருளை பற்றி பேசுகின்ற வள்ளுவர், அறத்தை பற்றி பேசுகின்ற வள்ளுவர் அனைத்தையும் அறநெறி சார்ந்ததாகவே இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிற வள்ளுவர் பொருட்பாலிலே முதன்மையாக கூறுவது இறைமாட்சி, ஆட்சி சிறப்பைத்தான் கூறுகிறார்.
ஆகவே அறம் என்பது நிலைத்திருக்க வேண்டுமானால், அறவழியில் இந்த மக்களை நடத்தி செல்ல வேண்டுமானால் ஆட்சி சிறப்பானதாக இருக்க வேண்டும். அத்தகைய ஆட்சியினுடைய மாட்சி என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பது இறை மாட்சி என்கிற அந்த முதல் அதிகாரத்திலேயே முக்கியமாக சொல்லுகிறார். வள்ளுவத்திலே தோய்ந்த அறிஞர்கள் பலர் இருக்கிற இந்த அவையிலே சில அதிகாரங்களின் சில குறட்பாக்களை மட்டும், சில அதிகாரங்களை மட்டுமே நான் தொட்டுவிட்டு செல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். அறவினை யாது எனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் என்று அறத்தில் பல்வேறு அறத்தை சொல்லுகிற வள்ளுவன் கொல்லாமையும் ஒரு உயர்ந்த அறமாக சொல்லுகிற அதே வள்ளுவன் ஆட்சி நெறியிலே வருகிற பொழுது படை மாட்சி, படை செருக்கு என்கிற 2 அதிகாரங்களை வைக்கிறார். ஆக அறம் என்று ஒன்றை சொல்லுகிறோம், அறம் என்று ஒன்றை வலியுறுத்துகிறோம். அறவழியிலே அனைத்தும் செல்லுகிறது. அறவழி வாழ்க்கை மட்டுமல்ல, துறவும் அறம்தான், இல்வாழ்க்கையும் அறம்தான், இல்லறம் துறவறம். அப்படி சொல்லுகிற பொழுது ஆட்சிக்கும் அறம்தான், மாட்சிக்கும் அறம்தான். இதற்கும் மேலாக இன்பத்துப்பாலிலே நாம் துளைக்கிற பொழுது கூட வேறொரு இடத்திலே சொல்லுகிற பொழுது அறத்தான் வருவதே இன்பம் என்று சொல்லுவது இன்பத்துப்பாலையும் சேர்த்துத்தான். ஆக அறம் என்ற கொள்கையை, கோட்பாட்டை வள்ளுவன் தொடாத இடமே இல்லை. ஆகவே வள்ளுவனை பற்றி நாம் மேற்கொள்ளுகிற எந்த ஒரு ஆய்வாக இருந்தாலும், தோய்வாக இருந்தாலும் அது அறம் சார் வாழ்க்கை நெறி. இந்த அறம் சார்ந்த வாழ்க்கை நெறிக்கு வள்ளுவன் சொல்லி இருக்கிற அந்த இறைமாட்சி, ஆட்சி சிறப்பை பொறுத்தே அங்கே மக்களுடைய நிலைமையும் மக்களுடைய அறவாழ்க்கையும் நெறிப்படுத்தப்படும் என்பதை நன்கு உணர்ந்த வள்ளுவ பெருந்தகை அந்த இறைமாட்சியிலே கொடுத்திருக்கிற குறட்பாக்கள் நேற்றைய அரசுகளுக்கு மட்டுமல்ல, இன்றைய அரசுகளுக்கு மட்டுமல்ல, நாளைய அரசுகளுக்கும் பொருந்தக்கூடிய பொதுவான கோட்பாடுகளை உருவாக்குகிற கருத்தாகும். படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு என்கிறார் வள்ளுவர். அரசர்களுக்கு முக்கியமாக 6 அங்கங்கள் உடையவனாக இருக்க வேண்டும். இதில் கொல்லாமையை வலியுறுத்துகிற வள்ளுவர், அறத்தை வலியுறுத்துகிற வள்ளுவர், இன்னா செய்யாமையை வலியுறுத்துகிற வள்ளுவர், இந்த அரசமாட்சிக்கு முதலில் படையை ஏன் சொல்லுகிறார் என்பதை அறிஞர் பெருமக்கள் நாம் அதிலே ஆய்ந்து தோய வேண்டும். மன்னருக்கு எத்தனையோ சிறப்பு, ஆனால் இந்த 6ல் முதன்மையாக படை. அந்த படைக்கு அடுத்ததுதான் குடி, மக்களே 2வதாக வருகிறது. மிக கவனமாக வள்ளுவர் வார்த்தையை பதிக்கிறார். அதற்கு அடுத்தது உணவு ஆகிய கூழ், அமைச்சு, நல்ல அமைச்சர்கள், நட்பு. இந்த நட்பு என்பது நண்பர்கள் மட்டுமல்ல, நட்பு நாடுகள், நம்மை சுற்றி இருக்கிற நாடுகளை நட்பாக்கி கொள்ள வேண்டும் என்கிற கருத்துகளையும் வள்ளுவருடைய ஆய்விலை புகுந்தியவர்கள் சொல்வார்கள். அதற்கும் மேலாக அரண், படை என்று சொல்லிவிட்டு அரண் என்பதையும் வள்ளுவர் வலியுறுத்துவதன் காரணம் என்ன? இந்த அரண் என்பது, படை என்பது தாக்கும் வலிமையும் தடுக்கும் வலிமையும் நிறைந்ததாக இருக்கும். ஆனால் அந்த படைக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய பாதுகாப்பு அரண்களும், அரசை சுற்றிய பிற பாதுகாப்பு ஏற்பாடுகளும், காவல்துறை உள்ளிட்ட உள்நாட்டு பாதுகாப்புகளும் இந்த அரண் என்பதிலே சேரும். ஆக அதையும் ஒரு தனி அங்கமாக, ஒவ்வொரு வார்த்தையையும் மிக கவனமாக வள்ளுவர் கையாண்டிருக்கிறார் என்பது இந்த இறைமாட்சியிலே படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்பது சொல்லப்படுகிறது. இதற்கு மேலாக அரசுகளின் பண்புகளாக, அரசுகள் என்று சொல்லுகிற பொழுது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளுவர் காலத்தில் சமதர்மம் பேசப்பட்டாலும் அங்கே பொது உடைமை சமூகம் என்கிற அரசியல் கோட்பாடு தமிழகத்தில் முளைக்கவில்லை. முடியாட்சியாகவே இருந்தது. இறைவனுக்கு வழங்கப்படுகிற இறை என்ற பெயர் மன்னனுக்கும் இறை என்று வழங்கப்பட்டது. அப்படி இறைவனாக, மன்னனாக
கோநோக்கி வாழும் குடி என்று சொல்லுகிற அந்த சிறப்பை, இறைவனுக்கு அளிக்கிற சிறப்பை மன்னனுக்கு அளித்ததனால் அது இறைமாட்சி, இறைவன், மன்னன் என்கிற சொற்கள் ஒன்று மற்றொன்றாக கையாளப்பட்ட ஒரு வள்ளுவர் காலத்தில் அத்தகையதொரு சிறப்பு மிக்க ஒரு வள்ளுவம் அந்த அரசர்களுடைய உடைமைகள் ஆறை சொல்லிவிட்டு அரசர்களுக்கு பண்புகளாக சிலவற்றை சொல்லுகின்றன. அவற்றிலே 7 பண்புகளை முக்கியமாக சொல்லுகிறார் வள்ளுவர். அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம், இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. இது இயல்பாக வருகின்ற அறிவு. அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம், இந்த இயல்புகள் இயல்பாகவே மன்னர்களாக ஆளுகிறவர்களாக இருப்பவர்களுக்கு வருக வேண்டும். இங்கே மன்னர்கள் என்று திருவள்ளுவர் காலத்திலே அந்த மன்னர் என்ற வார்த்தைக்கு பதிலாக அரசு, இறைமாட்சி என்று சொல்லப்படுகிற பொழுது மக்களாட்சிக்கும் பொருந்தி வருகிற ஆளுகிற நிலையில் யார் யார் இருக்கிறார்களோ, அது பொது உடைமை சமுதாயமாக இருந்தாலும், அது மக்களாட்சி சமுதாயமாக இருந்தாலும், அல்லது சர்வாதிகார ஆட்சி நடக்கிற சமூகமாக இருந்தாலும், ஆட்சி பொறுப்பிலே இருக்கின்ற அந்த அரசுக்கு இந்த பொறுப்பிலே இருப்பவர்களுக்கான இந்த பண்புகளை வலியுறுத்துபவர் மேலும் சேர்த்து கொள்ள வேண்டிய ஒரு 3 பண்புகளை சொல்லுகிறார். இயல்பாக இருக்க வேண்டிய பண்புகளை சொல்லிவிட்டு நாம் சேர்த்து கொள்ள வேண்டிய 3 பண்புகள் தூங்காமை, கல்வி, துணிவுடைமை, இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு. தூங்காமை என்பது இயல்பாக வருவதல்ல, நாம் முயன்று பணியாற்ற வேண்டியது. கல்வியும் முயன்று செய்யப்பட வேண்டியது. இந்த துணிவுடைமை, அதற்கு முந்தைய குறளிலே அஞ்சாமை என்று இயல்பு என்ற வார்த்தையோடு சொன்ன வள்ளுவர் இங்கு துணிவுடைமையை சொல்லுகிறார். அஞ்சாமையும் துணிவுடைமையும் சற்று தொடர்புடையதுதானே, ஏன் மீண்டும் வலியுறுத்த வேண்டும் என்று சொன்னால், அஞ்சாமை என்பது சிலருக்கு இயல்பாக வருவது, ஆனால் துணிவுடைமை என்பது அதற்கும் ஒருபடி மேலானது. இந்த முயற்சியை அரசு ஆட்சியிலே இருப்பவர்கள், பொறுப்பிலே இருப்பவர்கள் சில முடிவுகளை துணிந்து எடுத்தாக வேண்டும். சில முடிவுகள் அப்போது மக்களுக்கு பெரும்பாலானவருக்கு பிடித்தமில்லாததாக இருக்கலாம். சில எழுத்தாளர்கள் கூறுவார்கள், பொதுவாக அகிலன் ஒரு இடத்துல எழுதுவார், மக்கள் அல்லது வாசகர்கள் எதை விரும்புகிறார்கள் என்று எழுதுவதை விட வாசகன் எதை விரும்ப வேண்டும் என்று எழுதுவதே சிறப்பு என்று அகிலன் ஓரிடத்திலே குறிப்பிடுவார். அதை போல மக்களுக்கு எது பிடிக்கும் என்று எண்ணுவதை விட மக்களுக்கு அறம் சார்ந்த ஒரு நல்லாட்சி எது பிடிக்க வேண்டும் என்று துணிவோடு முடிவெடுக்கிற ஒரு நிலைமை தேவை என்பதைத்தான் இந்த இறைமாட்சியிலே 2வது குறளிலே சொல்லுகிற அந்த அஞ்சாமை என்ற வார்த்தைக்கும் 3வது குறளிலே துணிவுடைமை என்ற வார்த்தைக்கு மீண்டும் மீண்டும் வருகிறதே. இது கூறியது கூறலா என்று நாம் நினைத்து விட வேண்டியதில்லை. வள்ளுவன் ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளே சில பொருள்களை கவனமாக கையாண்டிருக்கிறார் என்பதை நாம் சொல்ல வேண்டும். நாம் வழக்கமாக வள்ளுவத்தில் நாம் காண்பது போன்று அறம் அறம் என்பது எங்குமே தெரிகிறது. அரண் இழுக்காது அல்லவை நீக்கி மரண் இழுக்கா மானம் உடையது அரசு என்று அடுத்த குறளிலே சொல்லுகிறார். இன்றைக்கு நிதி நிலைமை, வரவு செலவுகளை ஆய்கின்ற உலகத்து அறிஞர்கள் எல்லாரும், நம்முடைய பொருளாதார வல்லுநர்கள் எல்லாரும் சொல்லுகிற பல கோட்பாடுகளிலே பொதுவான அடிப்படைகளை, அரசுகளுக்கு நிதி நிர்வாகம் செய்கிற அடிப்படைகளை செல்லுகிற குறளாக இருப்பது, ஒரு அரசுக்கு என்னென்ன வல்லமை இருக்க வேண்டும் என்பதிலே இயற்றலும், ஈட்டலும், காத்தலும், காத்த வகுத்தலும் வல்லது அரசு. ஒரு அரசுக்கு பொருளை ஈட்டுகிற வழி, பொருளை ஈட்டுகிற முனைப்பு இருக்க வேண்டும். அவ்வாறு ஈட்டுகின்ற பொருளை எவ்வாறு சேமிக்க வேண்டும், காக்க வேண்டும் என்பது பொருள் தெரிய வேண்டும். அதை போல அப்படி காத்த பொருளை அளவறிந்து துறைவாரியாக எவ்விதம் ஒதுக்கீடு செய்து முன்னுரிமை அளித்து செலவு செய்ய வேண்டும், இத்தனை வல்லமையும் படைத்ததாக ஒரு அரசு இருக்க வேண்டும்
என்பது அது முடியாட்சி காலத்தில் மட்டுமன்று, 2000 ஆண்டுகளுக்கு பின்பு இன்றும் நம்முடைய மாநில ஒன்றிய அரசுகளிலே நிதிநிலையை வாசிக்கின்றவர்கள் வள்ளுவத்தை சுட்டிக்காட்டி அவர்கள் நிதிநிலை அறிக்கை வாசிப்பதை எண்ணுகிற பொழுது தமிழன் என்கிற உணர்வு நம்மில் பொங்கி எழுவதை நாம் மறைத்துவிட முடியாது. அது வள்ளுவம் தமிழனுக்கு தந்த பெருமை என்பதை இந்த நேரத்திலே சொல்கிறேன். அதே போல மன்னவன் எப்போது மக்களுக்கு தெய்வமாக மதிக்கப்படுகிறான், எப்போது இறை என்று சொல்லுகிற பொழுது, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். சாதாரணமாக எல்லா மன்னனையும் இறை என்று மக்கள் மதிக்க மாட்டார்கள். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன், இந்த வார்த்தைக்கு ஏராளமான பொருளுரைகள் ஆட்சி முறையிலே சொல்லப்படுகின்றன. அறிஞர் பெருமக்களுக்கு அதற்கு மேல் அவசியமாக வலியுறுத்த தேவையில்லை. அதை போல்தான் கொடை அழி செங்கோல் குடிவோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தற்கு ஒளி என்று சொல்லுகிற ஒரு அரசனுக்கு ஒளிமிக்கது, அரசனுடைய புகழை பரப்ப வல்லது இந்த கோட்பாடுகள் என்று வள்ளுவம் சொல்லுகிறது. நான் குறிப்பிட்டதைப் போல இந்த படை குடி கூழமைச்சு என்று சொல்லுகிற வள்ளுவன், கொல்லாமை சிறந்த அறம் என்று சொல்லுகிற வள்ளுவன், படை மாட்சி படை சிறுக்கு என்று 2 அதிகாரங்களிலே சொல்ல வேண்டிய அவசியமும், இந்த 2 அதிகாரங்களிலே தருகிற முக்கியத்துவத்தையும் நாம் பார்க்கிற பொழுது, நாடு என்கிற அதிகாரத்திலும் வள்ளுவன் இந்த ஆட்சிக்கு சொல்வதை நாம் குறிப்பிட்டு விட்டு அதற்கு பின்பு இந்த படைக்கு செல்லலாம் என்று எண்ணுகிறேன். இறைமாட்சியிலே சொல்லுகிற கருத்து, அரசு மன்னனுக்கு இருக்க வேண்டிய தகுதிகளும், அவன் ஆளுகின்ற அந்த நாடு என்னென்ன சிறப்புகளை பெற்றிருக்க வேண்டும் என்பதற்கு அந்த நாடு என்கிற ஒரு அதிகாரமே உலகத்திற்கு போதுமானதாக இருக்கிறது. தள்ளா விளையுளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு. தள்ளா விளையுள், இதை பார்க்கிற பொழுது குறையாத தானியங்களை விளைவிக்கின்ற அந்த விளைச்சல், தக்கார் தக்கவரும், அதை செய்யக்கூடிய அந்த தக்க உழவுக்குடி மக்களை போற்றுகிற அரசும், தாழ்வில்லாத செல்வர்களும் சேர்வது நாடு என்று. ஏனென்றால் செல்வத்து பயனே ஈதல் என்கிறது சங்க இலக்கியம். வள்ளுவர் சொல்லுகிற பொழுது இந்த தாழ்விலா செல்வர்கள், அவர்கள், வள்ளுவன் சொல்வான், அற்றார் அழிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள்வை பொழி. செல்வத்தை பெற்றவன் அதை வைக்கிற பேங்க் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் அற்றாருடைய அழிபசி தீர்த்தல். அத்தகைய கோட்பாடுகளை சொல்லுகிற தாழ்விலா செல்வர்கள் ஒரு நாட்டிலே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு இந்த தள்ளா விளையிலும் என்கிற அந்த வரிகளை நாம் எடுத்துக்கொண்டு, உழவை சிறப்பாக உழுவோர் உலகத்தார்க்கு ஆணி, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், சுழன்றும் ஏற்பினது உலகம் என்றெல்லாம் இந்த உழவை புகழ்கிற அந்த வள்ளுவன், உழவர் திருநாளையும் திருவள்ளுவர் திருநாளையும் நேற்றைய முன்தினம்தான் சில நாளுக்கு முன் முடித்து விட்டு அந்த சூடோடு இருக்கிற இந்த நேரத்திலே கொஞ்சம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். மேலை நாட்டு பொருளாதார வல்லுநர்கள் இந்த வேளாண்மைக்கான பங்களிப்பை எப்படி எண்ணுகிறார்கள்? பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒன்றிய அமைச்சர் அஜித் சிங் அவர்கள், சரண் சிங்குடைய மைந்தர், அமைச்சராக இருந்தவர், ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே பயின்றவர். உழுகுடி மக்களுக்கு பாரம்பரியமாகவே அவர்கள் நட்பாக திகழ்ந்தவர்கள். இதுவரை இந்திய நிதிநிலை அறிக்கையிலே ஒரு மாற்றத்தகுந்த உழவர் சார்ந்த ஒரு நிதிநிலை அறிக்கை சரண் சிங்கினுடைய அறிக்கை என்று ஆய்வாளர்கள் சொல்லுவார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். பெங்களூரில் நடந்த ஒரு அறிவியல் மாநாடு, நான் தோட்டக்கலைத்துறை இயக்குநராக இருந்த பொழுது அந்த மாநாட்டிலே அவர் பங்கேற்றார். அப்போது அவர் சொன்ன கருத்து ஒன்று இந்த நேரத்திலே நினைவுபடுத்துகிறேன். நம்முடைய பொருளாதார வல்லுநர்கள் எல்லாம் எல்லா கருத்துக்கும் ஒருவருக்கொருவர் மாறுபட்டு நிற்பார்கள்.
ஒரு அறிஞர் சொல்வதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நம்முடைய பொருளாதார வல்லுநர்கள் ஒருமித்த கருத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். அது வேளாண்மைக்கு கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டாம் என்பதுதான் என்று அவர் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கருத்தரங்கில் பெங்களூர் பேசியது. இந்த நேரத்தில் சமீப கால பொருளாதார வல்லுநர்கள் இந்த ஜிடிபி என்கிற ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி என்கிற ஒன்றை சொல்லி, பொருளியல் அறிந்த அறிஞர்களுக்கு நன்கு தெரியும், பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷியரி செக்டார், அந்த முதன்மை பிரிவிலே வருகிறது உழவு, மீன்வளம், வேளாண்மை என்பது. இரண்டாவதாக வருவது உற்பத்தி பிரிவு, தொழிற்சாலைகள். மூன்றாவதாக வருவது சர்வீஸ் செக்டார் என்கிற சேவை. இன்றைய உலக சூழலை இந்தியா பிரதிபலிக்கிறது. இதிலே பங்களிப்பு என்று இந்த ஜிடிபியை மட்டும் வைத்து பார்க்கிற பொழுது, நாம் விடுதலை அடைந்த காலத்தில் வேளாண் துறையினுடைய பங்களிப்பு 60 விழுக்காடாக இருந்தது இந்திய பொருளாதாரத்தில். இன்று வேளாண் துறையினுடைய பங்களிப்பு 17% இந்திய அளவில், தமிழ்நாட்டிலே 8% தான். இதை பொருளாதார வல்லுநர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? ஐரோப்பிய நாடுகளிலெல்லாம் வேளாண்மை பங்களிப்பு மிக குறைவுதான். இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதுதான் அதிகமாக இருக்கிறது, அதுவே ஒரு வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது என்கிற போக்கிலே இந்த வேளாண்மை இதனை. ஆனால் இதை நினைத்து பார்க்கிற பொழுது இந்த 8% இருக்கிற தமிழ்நாட்டின் வேளாண்மை பங்களிப்பு 42 விழுக்காடு மக்களுக்கு உணவளிக்கிறது, வாழ்வாதாரத்தை அளிக்கிறது. மொத்த மக்களுக்கு உணவளித்து வாழ்வாதாரத்தை 42 விழுக்காடிற்கு, 17 விழுக்காக இருக்கிற இந்திய அளவிலான வேளாண் பங்களிப்பு 55 விழுக்காடு இந்திய மக்களுக்கு வாழ்வாதாரமாக திகழ்கிறது. ஆக பொருளாதார அறிஞர்கள் எங்கே பிழை செய்கிறார்கள் என்றால், இந்த வேளாண்மையை நம்பி உணவு, உடை, உறையுள் என்கிற அடிப்படை தேவைகளில் ஒன்றை உலகுக்கு அளித்து போற்றப்படுகிற இந்த வேளாண்மை குடிவாழ் மக்கள் 8% வருவாயை கொண்டு 42% குடும்பங்கள் பகிர்ந்து பிழைக்கின்றன. நாட்டளவிலே 17% நாட்டு வருவாயை கொண்டு 60 விழுக்காடு மக்கள் பிழைக்கிறார்கள். இதை மறந்துவிட்டு இந்த ஜிடிபி என்பது பொதுவாக ஒரு முதலாளி 50,000 கோடி வைத்திருந்தால் அதையும் ஆவரேஜாக போட்டு விடுகிறார்கள். இந்த தவறுகளை ஆழமாக சிந்தித்த வள்ளுவன் பாதையில் நாம் சிந்தித்தால்தான் அந்த வள்ளுவன் சொல்லி இருக்கிற தள்ளா விளையுளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் என்கிற அந்த பொருளுக்கு, வேளாண்மைக்கு முக்கியத்துவம் நாம் தர வேண்டும். இல்லை என்றால் வருங்காலத்திலே நாம் இப்போதே அரிசியை பல தரங்களிலே இறக்குமதி செய்ய வேண்டிய நேரம் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. அவர் சி சுப்பிரமணியம் காலத்திலே அடுத்த கப்பல் எப்போது வரும் என்று உலகுக்கே உணவளித்துக் கொண்டிருந்த இந்தியா அடுத்த கப்பலை எதிர்நோக்கி காத்திருந்தது. அப்படிப்பட்ட நிலைமைகள் எல்லாம் வர வேண்டாம் என்றால் இந்த உழவு குடிகள் பாதுகாக்கப்பட வேண்டும். உழவு தொழிலை லாபம் பார்க்காமல் அந்த தொழிலுக்கு அரசுகள் உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு நாடு என்பதன் அங்கம் வள்ளுவன் கூறுகிற இந்த கருத்து பொருளாதார மக்கள் நெஞ்சிலே நிறுத்த வேண்டியது. இதோடு சேர்த்து படிக்க வேண்டும் என்றால், உருபசியும் ஓவா பிணியும் சிறுவகையும் சேராது இயல்வது நாடு. அந்த உருபசியை தீர்க்கின்ற, உணவளிக்கின்ற உழவு தொழிலும் உணவும் எவ்வளவு முக்கியம் என்பதை வள்ளுவன் காட்டுவதை நாம் இந்த அதிகாரத்திலே எடுத்து பார்க்க முடியும். மீண்டும் சொல்ல போனால், அறத்தை வலியுறுத்திய வள்ளுவன் பிறரை துன்புறுத்தாமையை, இன்னா சொல்வதை அல்லாதவற்றை சொல்வதையே கனியிருப்ப காய்கவர்ந்தற்று என்றெல்லாம் கடிந்து கொள்ளுகிற வள்ளுவன் படைச்செருக்கையும் படை மாட்சியையும் சொல்லி, அந்த படை என்பதை முதன்மையாக ஏன் சொல்ல என்றால், அந்த படைமாட்சியில பார்த்தால், உறுப்பு அமைந்து ஊறு அஞ்சா வெல்படை வேந்தன் பெருக்கையுள் எல்லாம் தலை. இந்த வேந்தனுக்கு படை என்பது ஒரு தலையான ஒரு அடியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற வள்ளுவன் அடுத்த அதிகாரத்திலே படைச்செருக்கு
முதல் இதுல என் ஐ முன் நெல்லன்மிர் தெவ்விர் பலர் என் ஐ முன் நின்று கல் நின்றவர். பகைவர்களே, என்னுடைய தலைவன் முன்பு நிற்காதீர்கள். ஏன் தெரியுமா? என்னுடைய தலைவன் முன்பு நின்று பல பேர்கள் மாண்டு போய் நடுகல்லாக நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே என்னுடைய தலைவனை பற்றி அறிந்து கொள்ளுங்கள், நிற்காதீர்கள் என்று சொல்லுவான். இந்த வள்ளுவனுடைய கருத்து 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு போர்ச்சூழலை, இன்றும் நிகழ்ந்து கொண்டிருக்கிற சூழலை, வலிமையான ஒரு நாடு, சிறந்த படையை உடைய அறத்தோடு நடக்கின்ற ஒரு ஆட்சிக்கு வலிமை சேர்க்கிற ஒரு வலிமையான படை இருக்க வேண்டும். அந்த படையிலே இருப்பவர்களுக்கு படை செருக்கும் இருக்க வேண்டும். ஏனென்றால் அறம் சார்ந்த ஆட்சி முறைக்கு வலு சேர்க்க வேண்டுமென்றால் வெறும் துறவரம் மட்டும் போதாது. அந்த அறத்திற்கு வலு சேர்க்க படையும் அதை தேவை, அந்த படை செருக்கும் தேவை என்பதை நடப்பியல் சார்ந்து ஆட்சிகளுக்கு வள்ளுவன் வலியுறுத்துகிறார். இதிலே வள்ளுவத்தை பற்றி நாம் இது போன்ற கருத்துக்களை சொல்லுகிற பொழுது, விழுப்புண் படாத நாளெல்லாம் வழிக்கினுள் வைக்கும் தன்னாளை எடுத்து என்று வள்ளுவர் பேசுவது வள்ளுவன் காலத்துக்கு அல்லது அதற்கு முந்தைய பிந்தைய சங்க இலக்கியங்களை நாம் பார்க்கிற பொழுது, காலம் சென்ற இலங்கை கைலாசபதி அவர்கள் ஒப்பியல் இலக்கணத்திலே ஆய்வு செய்கிற பொழுது தமிழரின் வீர யுகம் என்று ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அந்த வீர யுகம் என்பது உலகு சார்ந்த ரோமானிய, கிரேக்க மற்றும் சில ஆப்பிரிக்க நாடுகள், எகிப்திய நாடுகளிலே இருக்கிற அந்த வீர யுகத்தினுடைய தொடர்ச்சி. அது சமகால வீரயுகம் தான் தமிழரின் புறநானூற்று காலம் என்று சொல்லி, இது ஒரு உலகளாவிய பண்பாக இருந்து அந்த உலகளாவிய பண்பில் தமிழ்நாடும் தன்னை முன்னிறுத்திக் கொள்ளுகிறது என்று அந்த வீரயுகத்தை சொல்லுகிறார். சமீபத்திலே ஆய்வு செய்த அமெரிக்க பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு அயல்நாட்டு தமிழறிஞர் புறநானூறு காட்டுகிற தமிழ் இனத்தினுடைய வீரத்தின் மறு பிரதிபலிப்புத்தான் தமிழீழ விடுதலை போராளிகளினுடைய வீர எழுச்சி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிப்படுகிறது என்று ஒரு ஆய்விலே சொல்லியுள்ள கருத்தையும் நாம் இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு அறம் சார்ந்த அரசுக்கு அந்த அரசை காக்க வல்ல சிறந்த படைகள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த படைமாட்சியும் படை செருக்கும் வள்ளுவனால் பேசப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இரண்டாவதாக, பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை என்பதை வள்ளுவன் புரிந்து கொண்டு அவ்வுலகத்தை பற்றி வள்ளுவன் பேசியிருந்தாலும் நாம் இங்கே வாழுகிற வரை இவ்வுலகத்தையும் நடப்பியலையும் மறந்துவிட முடியாது. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்கிற கோட்பாட்டை வைக்கிற பொழுது செய்க பொருளை என்று பொருள் ஆக்கத்திற்கு, ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங் என்பதற்கான கூறுகளை, செய்க பொருளை ஏன் செருணர் செருவருக்கும் எஃகு அதனிற் கூறியது இல். அதாவது படையால் மட்டுமே பகைவர்களை வீழ்த்திவிட முடியும் என்று எண்ணக்கூடாது. மிகச்சிறந்த படை இருக்க வேண்டும். பகைவர்களை வீழ்த்துகிற படையாக, அறநெறிக்காக போர் தொடுக்கின்ற படையாக அது இருக்க வேண்டும். ஆனால் அவற்றுக்கெல்லாம் மேலாக செய்க பொருளை, செருணர் பகைவர்களுடைய செருக்கை அழித்தொழிக்கின்ற செருணர் செருக்கரிக்கும் எஃகு, அந்த வாழ் அதைவிட கூறியது இல்லை என்று சொல்லுகிற வள்ளுவனுடைய அந்த ஆழ்ந்த நோக்கு என்பது ஆய்வு செய்யப்பட வேண்டும். இந்த வள்ளுவத்தினுடைய பொருள்களை ஆய்ந்த மேனாட்டு அறிஞர்கள் எல்லாம் இட் இஸ் a record of the lofty wisdom of the Tamilians என்று பாராட்டுகிறார்கள். தமிழருடைய மிகச்சிறந்த மெய்யறிவினுடைய தொகுப்பு வள்ளுவமாக வெளிப்பட்டிருக்கிறது என்கிற வகையிலே அது பேசப்படுகிறது. இதை சொல்லுகிற பொழுது தொல்காப்பியம் தொடங்கி வள்ளுவத்தையும் கடந்து வருகிற பல இலக்கிய பேராசிரியர்கள் தாங்கள் சொல்லுகிற கருத்தை, தாங்கள் இயல்பாக வெளியிடுகிற கருத்தை தாம் மட்டுமே செய்ததாக அவர்கள் சொல்வதில்லை. அத்தகைய பேருள்ளம் படைத்தவர்கள். இன்றைக்கு இருக்கிற அறிஞர்கள்
கூறியது கூறலை பார்த்துவிட்டு அதை தாமே முயன்று செய்ததாக சொல்லுகிற பல அறிஞர்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் தொல்காப்பியன் பல இடங்களிலே சொல்லுகிற பொழுது என்ப புலவர், என்மனார் புலவர், யாப்பரி புலவர் என்று இவ்வாறெல்லாம் புலவர்கள் கூறுகிறார்கள், இப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள் என்று நாம் தொல்காப்பிய காலத்தை கிமுவிலே முன்னிறுத்தி 500 கடந்து சொன்னாலும் அதற்கும் முந்தைய காலத்திலே புலவர் பெருமக்கள் ஏராளமாக இருந்து சில மெய்யறிவுகளை சொல்லி இருக்கிறார்கள் என்பது தமிழ் இன்னும் எத்துணை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பல இலக்கியங்களை வெளியிட்டிருக்கும் நமக்கு கிடைத்தவை சில மட்டுமே என்று எண்ணுகிற பொழுது அது தமிழுக்கும் பெருமை. அத்தகைய ஒரு மெய்யறிவின் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவினான் ஆவது உண்டோ பிரிதின் நோய் தன்போல் போற்றாக்கடை என்று சொல்லுகிற அந்த வள்ளுவத்தின் அறிவும் இப்படி தமிழ் இனத்தினுடைய மனசாட்சியாக எப்படி ஒரு உலகு அமைய வேண்டும், எப்படி அரசு அமைய வேண்டும் என்று அவர்களுடைய வாசே குழந்தைசாமி அவர்கள் கூறுகிற கூற்றில் சொல்ல வேண்டுமென்றால் அது ஒரு இலக்கியல் ஆட்சி முறையாக, ஒரு யூட்டோப்பியன் கவர்மெண்ட் என்று சொல்லுகிற பொழுது அதை போல நாம் எக்ஸ்பெக்டட் இப்படித்தான் ஒரு அரசு அமைய வேண்டும் என்று புலவர்கள் எண்ணுகிறார்களே. கம்பநாடன் சொல்லுவான், எல்லோரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்தலாலே எல்லாரும் இல்லை உடையார்களும் இல்லை மாதோ, கொள்வார் இல்லையால் கொடுப்பாரும் இல்லை என்று சொல்வது போல அந்த கற்பனையிலே வருகிறது எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்கிற அந்த புலமையினுடைய அந்த அற நோக்கு நம் வள்ளுவத்திலே பதிந்து அது தமிழருடைய மாட்சியாக மிளிந்து கொண்டிருப்பது நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கிற ஒன்று. நிர்வாகத்திலே இருக்கிற பொழுது இன்றைய சூழலில் நாம் ஒரு பொருளை ஒப்படைக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு ஆட்சியிலே இருப்பவர்கள் அரசு அமைப்பிலே இருந்தாலும் தனியார் அமைப்பிலே இருந்தாலும் அரசு சார் அமைப்புகளிலே பொது நிறுவனங்களிலே இருந்தாலும் சிறந்த நிர்வாகிகள் பலர் உண்டு. ஆனால் பொதுவான நிர்வாகத்தை நாம் மேலாண்மை துறையிலே படித்திருக்கிறோம். நாம் மேலாண்மையிலும் ஆய்வு செய்து என்னுடைய PhD மேலாண்மையில் பெற்றதுதான். இருந்தாலும் கூட வள்ளுவன் சொல்லுகிற அந்த டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ், இதனை இதனால் இதன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல், இதை அறிஞர் பெருமக்கள் மிக அழகாக ஆய்ந்திருக்கிறார்கள். ஒரு தக்கவரை ஆய்ந்து தக்க பொருளை அவருக்கு கொடுக்கிற பொழுது அந்த ஒப்படைத்து விட்டு பல அதிகாரிகள் அதை தினந்தோறும் அவர்களை வலியுறுத்தி கொண்டே இருப்பார்கள், நெருக்கடி கொடுத்து கொண்டே. ஆனால் வள்ளுவன் சொல்லுவது சிறந்த நிர்வாகம் என்பது நம்பி தக்கவர் ஒருவரிடம் ஒரு தக்க பொருளை ஒப்படைத்த பிறகு, பணியை ஒப்படைத்த பிறகு அந்த உரிய காலத்தை அவருக்கு வழங்கி அவர் இயல்பாக செயல்பட விட்டு வெற்றி காண்பதுதான் சிறந்த நிர்வாகம் என்று வள்ளுவன் கூறுவது இன்றைய நிர்வாகவியலுக்கும் பொருந்தி வரக்கூடியது. இதை பல இடங்களிலே காலமறிதல் இடமறிதல் போன்றவற்றிலே வள்ளுவன் காலத்தை பற்றி சொல்லுகிற பொழுது எளிமையான உதாரணத்தை, சாதாரண மக்களுக்கு சொல்லக்கூடிய எடுத்துக்காட்டை வள்ளுவன் சொல்லிவிடுகிறான். பகல் வெல்லும் கூகையை காக்கை, இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. காக்கை பகல் வெல்லும், ஆந்தை பகைமையானது வலிமையானது என்றாலும் கூட பகலிலே ஆந்தைக்கு கண் தெரியாது என்கிற காரணத்தினாலே பகல் நேரத்தை தேர்ந்தெடுத்து அந்த கோட்டானை வீழ்த்து விடுகிற வல்லமை காக்கைக்கு உண்டு, அது பொழுது. ஆனால் அந்த கோட்டானிடம் இரவு நேரத்தில் காக்கையினுடைய வலிமை செல்லுபடியாகாது. அதுபோல ஆள்வோர்க்கும் அல்லது பகையை ஒழிக்க விரும்புகிற படைக்கும் பொழுது என்பது, காலம் என்பது முக்கியம் என்பான் வள்ளுவன். அதை போலவே இடமும் முக்கியம். முழுமையான வெற்றி காண வேண்டுமென்றால் அந்த இடத்திற்கும் காலத்திற்கும் காத்திருந்து செய்வதுதான் சிறந்த வியூகமாகும் என்பதற்கு நெடும் புனலுள் வெல்லும் முதலை, அடும் புனலின் நீங்கின் அதனை பிற. நீண்ட நீர்
அமைப்பில் ஆழமான நீர்வழியில் நெடும் புனலுள் வெல்லும் முதலைக்கு அந்த இது யானையே வீழ்த்திவிடும் என்பார்களே, அந்த முதலைக்கு நீருக்குள் இருக்கிற வரை அந்த வலிமை உண்டு. மற்றவை அந்த நீரை விட்டு நீங்கிவிட்டால் மற்றவை அந்த முதலை வீழ்ந்து விடும் என்பதற்கு அவரவருக்கு உள்ள ஒரு வலிமையான இடம் என்பதையும் அறிய வேண்டும் என்பார்கள். இன்றைய நடைமுறையிலே தொழிற்சங்கங்கள், கூட்டமைப்புகள் என்பன பணியாற்றுவோரினுடைய உரிமைகளை வலியுறுத்தி போராடி பெற்றுத் தருகின்ற பலமான தொழில் இயக்கங்கள் வந்துவிட்ட இந்த சூழலில் இன்றைக்கு அலுவலர்களுக்கு இருக்கின்ற இடர்பாடு கடந்த காலத்தை விட கடுமையானது. ஏனென்றால் வள்ளுவன் காலத்திலே ஆணை, அரசின் ஆணை எங்கும் செல்லும், மன்று கொல்லும் அரசின் ஆணை என்பதை போல அரசின் ஆணைக்கு அரச சக்கரம், ஆணை சக்கரம் சுழலுக்கு சிக்கிக் கொண்டவர்கள் மீள முடியாது. அந்த மன்னராட்சி காலம் வரையில் ஆணையிட்டபடி செயல் நேர்ந்தது. அதற்கு பிறகு நவீன மேலாண்மை என்ன சொல்லுகிறது என்றால், எக்ஸ்ட்ராக்டிங் ஒர்க் என்றது கடந்த 20ஆம் நூற்றாண்டின் தொடர்ந்த காலம். வேலையை விரட்டி வேலை வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு. 1980களுக்கு பிறகு நம்முடைய மேலாண்மை கொள்கைகள் மிக இலகுவான பிறகு மேக்கிங் திங்ஸ் ஹேப்பன், தானாகவே வேலைகள் நடைபெற வேண்டிய ஒரு சூழலை நிர்வாகம் உருவாக்க வேண்டும் என்று மேலாண்மை லகுவாக போதிக்கிறது. மேக்கிங் திங்ஸ் ஹேப்பன் என்று இதை சொல்லுகிற பொழுது கடுமையாக ஊழியர்களை தண்டிப்பது சாத்தியமா என்று சொல்லுவதற்கு வள்ளுவன் அலுவலர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல யோசனை, நானும் பின்பற்றிய யோசனை, கடிதோச்சி மெல்ல எறிதல். நம்முடைய நெடிதான ஆக்கப்பணிகள் சிறப்பாக நடைபெற வேண்டுமென்றால், நம்முடைய ஆக்கப்பணிகள் இன்னும் கொஞ்ச காலம் நன்றாக இருந்து சிறப்பாக செய்ய வேண்டுமென்றால், நாம் அப்படி கடிதோச்சி மெல்ல எறிதால்தான் ஊழியர்களை ஒருங்கிணைத்து உற்சாகத்தோடு அந்த பணிகளை ஒரு டீம் ஒர்க் என்கிற அளவிலே நாம் செய்ய முடியும் என்று வள்ளுவர் கூறியுள்ள கருத்து இன்றைக்கு நிர்வாகிகளாக இருப்பவர்களுக்கு, அன்றைய முடியாட்சி அரசர்களுக்கும் முடியாட்சி அலுவலர்களுக்கும் இருந்த காலத்திற்கும் பொருந்தாது, நிகழ்காலத்திற்கும் பொருந்தி வருகிற ஒரு கோட்பாடாக இருக்கிறது. அதே போல தீமை என்று ஒன்று வருகிற பொழுது அதை முளைக்கிற காலத்திலே தீயதை களைய வேண்டும் என்பதிலும் வள்ளுவன் விட்டு வைக்கவில்லை. இளைதாக முள்மரம் கொள்க, களையுனர் கை கொள்ளும் காழ்த்த விடத்து. இந்த முள்மரம் என்று தெரிகிறது, இது நெருங்கிழைக்கும் என்று தெரிகிறது, அது இளைதாக இருக்கும் பொழுதே அதை காலை செய்து விடு. அது இன்னும் வலிமை பெற்று விட்டால் களையுனர் கை கொள்ளும் காழ்த்த விடத்து, அது முற்றி போனால் களைபவர்களுக்கு கடினமாகிவிடும் என்று பல எச்சரிக்கை உணர்வுகளையும் அறத்தோடு மானுடம் பேசுகிற வள்ளுவன் ஆட்சி நெறிக்கு வருகிற பொழுது அந்த அறநெறி சார்ந்த வாழ்க்கையை காப்பதற்காக எப்படி இருக்க வேண்டும் என்று தெளிவாக வள்ளுவன் சொல்லியிருக்கிறார். நான் வள்ளுவத்திற்குள் அதிகமாக ஆழமாக செல்ல விரும்பவில்லை. ஆட்சி நெறியிலே நம்முடைய சேயோன் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு ஆற்றிய உரையிலே அத்தனையும் தொட்டு அறிஞர் பெருமக்களுக்கு வரி வரியாக எடுத்துச் சொல்லுகிற வல்லமை படைத்தவர். அது போன்ற தமிழ் புலத்தை சார்ந்தவர்கள், வள்ளுவத்தை கரைத்து குடித்தவர்கள். நாம் வள்ளுவத்தை வைத்து நினைவாக சில விஷயங்களை மட்டும் நான் நிறைவாக சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்றால், இத்தகைய சிறப்பு மிக்க வள்ளுவத்தை நம்முடைய சொத்தாக கொண்ட இந்த தமிழினம் ஏன் நடைமுறையில் வள்ளுவத்தை போற்றவில்லை? ஏன் ஆட்சியாளர்கள் வள்ளுவரை வணங்குகிறார்களே தவிர வள்ளுவத்தை போற்றுகிறார்களா? ஏதோ வள்ளுவருக்கு விழா எடுத்து விட்டு வள்ளுவரை பற்றி சில அரங்கங்கள் நிகழ்த்தி விட்டு சொல்லுகிறார்களே, வள்ளுவர் சொன்னதில் சிலவற்றையாவது நாம் செயல்படுகிறோமா என்று பார்த்தால் அது மிக மிக குறைவாகவே இருக்கிறது. வள்ளுவன் வாழ்ந்த காலத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டத்திலே பல கருத்துக்களை, புரட்சிகரமான கருத்துக்களை சொன்னவன். உயர்வு தாழ்வு போதிக்கப்பட்ட ஒரு சமூகம் நிலை பெற்றிருந்த காலத்தில் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
என்று சொன்ன வள்ளுவன், அத்தகைய உயர்ந்த கருத்துக்களை சொன்ன வள்ளுவன், அவன் அரசனே ஆனாலும் அந்த நாட்டிலே ஒருவன் பிச்சை எடுக்கிற நிலைமை வந்து விட்டால் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கிடுக உலகியற்றியான். அது இறைவனாக இருந்தாலும் சரி, இறைவன் என்று போற்றப்படுகிற அரசனாக இருந்தாலும் பறந்து கெடுக என்று சாபமிடுகிற வள்ளுவன் ஒரு புரட்சி கருத்தாளனாக, ஒரு கலக குரலின் காரணமாகவே வள்ளுவன் பார்க்கப்பட்டிருக்கலாம் என்று சில ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். திருவள்ளுவ மாலையிலே எல்லா புலவர்களும் போற்றிய வள்ளுவன் ஏன் அந்த வள்ளுவனுடைய அறநெறி, வள்ளுவனுடைய சில நெறிகள் தமிழ் நெறியாக முழுமையாக போற்றப்படவில்லை என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இது ஆட்சி நெறிக்கு முக்கியமான கருப்பொருள் ஆகும். எந்த ஒரு ஆட்சி சிறந்த அறிஞர்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளுகிறதோ, ஆட்சியாளர்கள், ஆட்சி பொறுப்பிலே உள்ளவர்கள் அந்த கருத்தை நடைமுறையிலே கொண்டு வராவிட்டால் அந்த கருத்தாக்கம் ஏற்றளவிலே நின்று போகும் என்பது உலக வரலாறு. இதை ஆய்வு செய்த அறிஞர்கள், எங்களது பேராசிரியர் காப்பா அரவாணன் உள்ளிட்டோர் சில கருத்துக்களை தமிழ் சமுதாயத்திற்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள். என்னவென்றால், வள்ளுவருக்கு சில காலங்கள் முன்பிருந்த கன்ஃபூஷியஸினுடைய கொள்கை சீன நாட்டு அரசர்கள் தூக்கி பிடித்தார்கள். ஒவ்வொரு அரசும் கன்ஃபூஷியஸை கொண்டாடியது, அரசர்கள் போற்றினார்கள். கன்ஃபூஷியஸ் தத்துவம் அங்கே மக்கள் மத்தியிலே நிலை பெற்றது. கிரேக்க நாட்டிலே அரிஸ்டாட்டிலுடைய கருத்துக்களை அலெக்சாண்டர் உள்ளிட்ட அந்த மன்னன் தன்னுடைய அரிஸ்டாட்டிலுடைய கருத்துக்களை தன்னுடைய கருத்தோட்டமாக வைத்திருந்தான். அதை போலத்தான் பிளாட்டோ உடைய கருத்துகள். இப்படியெல்லாம் மன்னர்களுக்கு அந்த நாட்டினுடைய அறிஞர் பெருமக்களுடைய முக்கிய கருத்து இருந்தது. இங்கே அறிஞர்கள் வழியில் அரசு நடக்க வேண்டும் என்று நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் வலியுறுத்துகின்றன. அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும் என்று அரசகவிகள் குறிப்பிட்டதும் நம் வரலாறில் உண்டு. ஆனாலும் நடைமுறையில் இது போன்ற அரசர்கள் சிலராகவே இருந்தார்கள். பல அரசர்கள் போரிட்ட காரணங்கள், ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டு தனிப்பட்ட காரணங்களால் தற்புகழ்ச்சியினாலே போரிட்டு ஒரு போரிடும் உலகமாக தமிழினம் வீழ்ந்தது. அந்த தமிழினத்தின் தலை சிறந்த அறக்கூறான வள்ளுவத்திற்கு அரசர்களுடைய அரவணைப்பு இல்லை என்று அரவாணன் போன்ற அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். மேலை நாட்டு அறிஞர்களுக்கு கன்ஃபூஷியஸுக்கு கிடைத்ததை போல, அரிஸ்டாட்டிலுக்கு கிடைத்ததை போல, பிளாட்டோவுக்கு கிடைத்ததை போல மன்னர்கள் இங்கே திருவள்ளுவருக்கு கிடைக்கவில்லை. வள்ளுவனை புகழ்ந்ததோடு வள்ளுவ கருத்துக்களை நாம் மரபுக்காக, ஒரு சாதாரணத்துக்காக எடுத்துக்கொண்டமே. அதனால்தான் இதை பார்க்கிற பொழுதுதான் புரட்சிகரமான கருத்துக்களையும், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சிறந்த தலை சிறந்த கருத்துக்களையும் எடுத்துரைத்த வள்ளுவனுக்கு, இந்த தமிழ் மண்ணுக்கு, இந்த மண்ணுக்கு நெருக்கமில்லாத மகாபாரதமும், இந்த மண்ணுக்கு நெருக்கமில்லாத மனுநீதியும் தொடர்ந்து நம் தமிழ் மண்ணை கோலோச்சி கொண்டிருந்தது, கொண்டிருக்கிறது, கொண்டிருக்குமோ என்கிற ஐயமும் என்று நாம் நெஞ்சிலே இருத்த வேண்டும். ஏதோ மரபுக்காக வள்ளுவனை புகழ்கிறோம், வள்ளுவனுடைய ஆட்சி நீதியை புகழ்கிறோமே தவிர, மனுநீதி சோழன் என்று வாயார நம்முடைய மக்கள் எல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் பேசுவதும், சிலம்புகளையோ வள்ளுவத்தையோ பேசாத நம் பட்டி தொட்டிகள் எல்லாம் மகாபாரத கதைகளையும் நாம் பேசிக்கொண்டிருப்பதும், அந்தந்த காலத்து மன்னர்கள் எதை முக்கியமாக கொண்டார்களோ, மன்னர்களுக்கு அருகிலே இருந்த மாடல மறையவர்கள் என்று சொல்லுவார்களே, அப்படி அவர்கள் யாரை போற்றினார்களோ, அவர்கள் அவர்களுக்கு காதிலே எதை ஓதினார்களோ அதை வைத்து பல தமிழ் மன்னர்கள் நம் தமிழ் மறைகளை முக்கியத்துவம் இல்லாத நிலைக்கு அறிஞர்களை புகழ்ந்து பாராட்டியதோடும் பொற்கிழி வழங்கியதோடும் நிறுத்தி விடுகிறோம். அந்த மரபு இன்றும் தொடரக்கூடாது. அதே போல அறங்கூறு அவையம், என் பேர் ஆயம் என்பன போன்ற வலியுறுத்துகிற நெறியெல்லாம் தமிழினத்திலே அந்த நக்கீரத்தனம் இருந்தது. இறைவனையே கேள்வி கேட்ட அந்த தனங்கள் எல்லாம் மறைந்து வெறும் பஞ்சத்திற்காக, பரிசுக்காக இன்று வரையிலே அரசுகளை நாடுகிற அறிவுலகம் இருப்பதால் தான் இன்னும் தொடர்வதால் தான் அரசுகளுக்கு, அறிஞர்களை பொறுத்தவரையில் இவர்களுக்கு ஏதாவது பரிசுகள் கொடுத்தால் போதும்,
விருதுகள் கொடுத்தால் போதும், நம்மை பாடிக்கொண்டே இருப்பார்கள். அன்றும் அந்த நிலைதான், இன்றும் அந்த நிலைதான். இதை மீறி ஒரு சில அறிஞர்கள் எங்களுக்கு அடையாளம் தேவையில்லை, நாங்கள் சொல்வதை சொல்லிக்கொண்டே இருப்போம், நாங்கள் வள்ளுவத்தின் வழி வந்தவர்கள் என்று இன்றும் தொடர்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் இந்த நாளிலே நன்றி சொல்லி, ஆள்வோரும் அரசும் அறிஞர்களுக்கும் அறக்கருத்துகளுக்கும் மரியாதை கொடுத்து மக்களை முதன்மையாக எடுத்து செல்ல வேண்டும். வள்ளுவத்தின் வழி அரசுக்கும் அரசியலுக்கும் மிக முக்கியமானது என்பதை எடுத்து சொல்லி, பொறுமையாக கேட்ட ஆன்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை, ரொம்ப அருமையாக தொடக்கத்திலிருந்து நிறைவு வரை மிக கருத்து செறிவோடும் கற்பனை வளத்தோடும் பொற்புற சொல்லி இருக்கீங்க சிறப்பு விருந்தினர் முனைவர் தனவேல் அவர்களே. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அயல் நாட்டில் உள்ள அன்பர்கள் எல்லாம் மற்ற நாட்டில் உள்ள அன்பர்கள் எல்லாம் அந்தந்த அறிஞர்களை போற்றி இருக்கிறார்கள், அதனால் இந்த நாடு வளர்ச்சி கண்டிருக்கிறது, நாம் போற்ற தவறிவிட்டோமே என்கிற அந்த ஆதங்கத்தை ஆட்சி பணியில் இருந்து அனுபவித்த தாங்கள் 35 ஆண்டுகளுக்கு மேல் இந்த ஆட்சி பணியில் இருந்து பெற்ற உங்களுடைய அனுபவம், அதுவும் நீங்க டெல்லியிலையும் பல ஆண்டுகள் இருந்திருக்கீங்க அலுவலக பணியில் நான் நன்கு அறிவேன். அதனாலதான் இந்த தலைப்பை நீங்கள் பேசினால், ஒரு 3 நாட்களுக்கு முன்னர் தான் நான் ஒரு பட்டிமன்ற நடுவராக இருந்து அறநெறியா ஆட்சி நேர வேண்டுமென்றே ஆட்சி நெறி என்று சொல்லி, அப்படியாச்சும் நாம் பின்பற்ற வேண்டாமா, பின்பற்றுவோமே, வெறும் அறநெறி என்று போற்றி பூஜை அறையில் வைத்துவிட்டு வழக்கத்தில் பங்கெடுக்காமல் இருக்க வழக்கமாக கூடாது. அதாவது கஸ்டமைஸ் திருவள்ளுவரை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தினேன். அதற்கு சரியான சாட்சி ஆட்சி நெறி பற்றி ஆட்சியாளர் பேசுவது சாலச் சிறந்து சான்றோர் போற்றும் பெற்றியதாக இருக்கும் என்று கருதிதான் 2 நாட்களில் 16 ஆட்சி நெறியே சிறந்தது என்றும் சொல்லி மகிழ்ந்தேன். இருந்தாலும் எனக்குள்ள ஒரு நம்ம எப்படி சொல்லி இருக்கிறோம், ஆனால் இப்பொழுது நீங்கள் சொன்னதுல இருந்து ஆம் நாம் சொன்னது சரியே என்று சொல்ல நினைக்கின்றது. அத்தகைய கருத்தாழமிக்க அருமையான உரையை நிகழ்த்தியதற்கு நெஞ்சார்ந்த நன்றி, பாராட்டுக்கள். இது போன்ற கருத்துக்கள் மக்கள் மத்தியில், ஆட்சியாளர்கள் மத்தியில், ஆட்சி புரிவோர் மத்தியில் பரவுதல் வேண்டும். அது வழக்கத்திற்கு வருதல் வேண்டும். நீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க. பொற்கிழிக்கும், அதாவது பரிசையும் பொற்கிழியையும் கொடுத்து விட்டால் அவர்கள் வாயை மூடி விடுவார்கள் என்ற ஒரு கருத்து மாற வேண்டும், அல்லது நாம் மாற்ற வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளை நாம் ஒவ்வொருவரும் கொள்ளுதல் நல்லது. இப்பொழுது நீங்கள் ஆட்சியாளராக இருந்து சொல்லியிருக்கிறீர்கள். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் பண்பாட்டு மையத்தின் இயக்குநராக இருந்து இந்தியா முழுவதும், ஏன் தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும், அயல் நாடுகளிலும் சென்று தமிழின் அருமை பெருமைகளை எல்லாம் பறைசாற்றி வருகின்ற நற்றமிழ் நாவரசி பேராசிரியர் முனைவர் திலகவதி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அவர்களுடைய கருத்தை கேட்போமே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஐயா. மிக 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 சிறப்பான உரை. எப்படி பாராட்டுவது என்று வாழ்த்துவது என்று தெரியவில்லை. அவர்கள் ஐயா கேக்குதாங்கய்யா? கேக்குதாங்க? ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது உங்களுடைய 35 ஆண்டு கால பணியில பெற்ற அனுபவத்தை அப்படியே அது நிறைவா நீங்க சொன்ன ஒரு கருத்து இருக்கு பாத்தீங்களா? விருதுகளும் பொற்கிளிக்கும் அன்றைக்கும் அப்படி இருந்தது, இன்றைக்கும் அப்படி இருக்கிறது, அது மாற வேண்டும். மிக அருமையாக படை குடிக்குள் ஏன் அப்படி வச்சாரு அப்படிங்கிறதுக்கெல்லாம் படை மாற்றி படை செருக்கு என்பதுல ரொம்ப அருமையாக அத்தனை கருத்துகளும் உங்களுடைய கருத்துகள் பொன்னு எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய உரை ஐயா. அதே போல நீங்க நம்ம அறநூல் என்று ஒரு சிப்பிக்குள்ளார அடைக்காமல் ஆட்சி அறம் அது இருந்தாதான் உலகமே. அதாவது திருவள்ளுவர் இப்ப அம்பேத்கர் இந்திய சட்டத்தை உருவாக்கினார், ஆனால் திருவள்ளுவர் உலக மக்களுக்கே உரிய ஒரு சட்டத்தை, ஆட்சி நெறியை உருவாக்கியவர். அந்த பெருமையை உலகம் உணர வேண்டும். இன்னும் சொல்ல போனா இந்த ஆட்சி நெறியை பற்றி மட்டுமாவது ஆங்கிலத்துல இத எப்படியெல்லாம் வள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நம்ம உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும். ஏன்னா இன்றைக்கு உலகத்துல ஒரு போர் வந்ததுன்னா அது இந்தியாவையும் பாதிக்கும். உலக மக்கள் அனைவருமே
மகிழ்வாக அமைதியாக வாழ்ந்தால்தான் நாடு நம்ம எல்லாருமே நல்லா இருக்க முடியும். சிறப்பா இருக்கும். அதே போல ஐயா வந்து கன்ஃபூசியஸ் சொன்னீங்க, பிளாட்டோ சொன்னீங்க. அதே மாதிரி அந்த தமிழ் ஹீராயிக் பயிற்சி அப்படிங்கிறது சிஎம் பௌரு எழுதியிருக்காருங்க. அது வந்து கைலாசபதி வந்து வீரநிலை அப்படின்னு எழுதியிருக்காரு. அது கிரேக்க வீரயுகமும் தமிழருடைய வீரயுகத்தையும் அருமையாக உலக நாடுகளோட ஒப்பிட்டு நீங்க காமிச்சீங்க. அது ஒரே ஒரு அதே மாதிரி அர்த்த சாஸ்திரமும் சொல்லியிருக்காங்க. ஆனா அவர்கள்லாம் ஆட்சியை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. பிளாட்டோ, அரிஸ்டாட்டில். ஆனா வள்ளுவர் எப்படி நீங்க அத சொன்னீங்க, நெறியான ஒரு ஆட்சியாக இருக்கணும் அப்படிங்கறத தனித்துவமாக அவர்களை காட்டிலும் திருவள்ளுவர் வந்து தனித்துவம் உடைய ஒரு ஆட்சி அறத்தை நமக்கு வந்து அறங்கூர் அவையம் பத்தி சொன்னீங்க, ஐம்பெரும் குழு, எப்பேராயம். இதுல வந்து தொல்காப்பியத்தோட ஒண்ணு ஒப்பிட்டு நான் சொல்றேங்க. நான் ரொம்ப நேரம் பேசுறேன்னு நினைக்கிறேன். தொல்காப்பியர் பாயுரை வாழ்த்து, செவ்வியறி உரு, புறநிலை வாழ்த்துன்னு 3 சொல்லுவாருங்க. அதுல மிக அருமையாக சொல்லுவார். வாயுரை வாழ்த்தே வயங்க நாடின் வேம்பும் கடுவும் போல. ஆட்சியாளர்கள் தவறு செய்யறப்ப வேம்பும் கடுவும் போல வெஞ்சொல் தாங்குதலின்றி எம் சொல் வழிநடை பயக்கும் அப்படின்னு இடித்துரைக்கணும். நாம வந்து தவறு செய்யறவங்களை வந்து இடிப்பறை இல்ல ஏமாறாம நான் கெடுப்பார் இல்லாரும் கெடும். அது மாதிரி நீங்க ஆட்சியாளருடைய இயல்புகள் சொன்னீங்க. ரொம்ப அருமையான இதை பத்தியே நீங்க வந்து இன்றைக்கு இருக்கக்கூடியது எல்லாத்தையும் ஒப்பிட்டு கூட நீங்க ஒரு நூல் எழுதலாம். இங்க மிக பொருத்தமாக உங்களுடைய அனுபவத்தை நீங்க எழுதலாம். ரொம்ப அருமையான உரை. அதுவும் நீங்க உங்களுடைய கடைசியில சொல்றப்ப எனக்கு அதுதான் வருத்தம். அதாவது நம்ம வந்து தவறு செய்யறவங்களை வந்து நம்ம வந்து இன்றைக்கு வந்து ஒரு போலியான புகழுரை, போலியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரே ஒரு கருத்தை நான் வந்து சேயோன் ஐயாவுக்கும் இந்த அரங்கத்துக்கு நான் முன் வைக்கின்றேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி நெறியில இருக்கக்கூடியவர்களுக்கும் ஐஏஎஸ் ஆபீசர் மட்டும் இல்லைங்க, அரசு அலுவலர்களுக்கும் ஒரு பயிற்சி கொடுக்கணுங்க. எனக்கெல்லாம் கூட நான் பல்கலைக்கழகத்துல பணி செஞ்சேன். நாம வந்து வர்றவங்களை வந்து அவங்க எப்படி நடத்துறாங்க, அவங்க நம்ம வந்து வாழ்த்திட்டு போகணும். பணியாளர்கள் வந்து இந்த நிறுவனத்தை வாழ்த்தணும். நம்ம வந்து அவங்க நம்ம நடந்துக்க முறை எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்னமோ அந்த பதவியில உட்காந்துட்டு அவங்கள வந்து ஒரு இதா நடத்துறோம். தெளிவா நான் வந்து ஒரு செய்தியை கூட சொல்றேங்க. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு போனப்ப அங்க இருக்க பணியாளர்கிட்ட நான் சொன்ன செய்தி என்னன்னா, என்னைய வந்து நீங்க பேராசிரியர் நினைச்சு நீங்க இந்த இது பண்ணக்கூடாது. ஆடு மேய்க்கிறவ மாடு மேய்க்கிறவன் வந்தா கூட அவனுக்கும் அவர்களுக்கும் நீங்க இந்த மாதிரி செய்யணும். எல்லாரையும் ஒப்ப பார்க்கணும். ஓர்ந்து கண்மூடாது என்று சொல்றார் வள்ளுவர். ஆனால் இன்றைக்கு உலகம் அப்படி இல்லைங்க. ஒரு மாதிரி அதாவது அறநெறியான தவறா அவங்களை வந்து நம்ம செய்ய சொல்லல. அவர்களுக்கான என்ன வேலை, என்ன பணிக்காக வந்திருக்காங்க, என்ன செய்யணுமோ அதை செய்யணும். ஆனால் இன்றைக்கு அது வேற மாதிரி போயிட்டு இருக்கீங்க. அது வருந்தத்தக்கது. அதை நீங்க அருமையாக உரை செய்த நன்றி, வாழ்த்துக்கள்ங்க. வாழ்க வளர்ந்து உங்களுடைய பெயரிலேயே நன்றி நன்றி. திலகவதி அவர்களுக்கு நன்றி. அடுத்து பாரி வேந்த, அதாவது வள்ளுவர் குரல் குடும்பத்தை உருவாக்கி அதன் வழி மிகச்சிறந்த ஆக்கப்பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கும் அருமை நண்பர் ஐஆர்எஸ், அதாவது அவரும் சுங்கத்துறையில இருந்தவர், வருமான வரித்துறையினுடைய அனுபவம் பெற்றவர் ராஜேந்திரன் ஐயா அவர்களே, வாருங்கள், உங்கள் கருத்துரையை வழங்குங்கள். வணக்கங்க. நான் 85ல ஐஆர்எஸ்ல ஜாயின் பண்ண கஸ்டம்ஸ் எக்ஸைஸ் சர்வீஸ். வணக்கம். சிங்கப்பூர்ல 4 ஆண்டுகள் இந்திய தூதரகத்துல 2003ல இருந்து 2007 வரைக்கும் கமர்ஷியல் சைட்ல ஐ வாஸ் ஹெடிங் தி செஷன்ங்க. இப்ப வெளியுறவுத்துறை அமைச்சர் என்னுடைய பாசா இருந்தாரு. இதுக்கு மேல இப்ப உங்க உரை ரொம்ப சிறப்பா இருந்தது. நீங்க வள்ளுவத்துல ஆட்சி முறை அதெல்லாம் நீங்க அனுபவத்தோட கலந்து அங்கங்க அந்த குரல்களை வந்து நீங்க ரொம்ப யதார்த்தமா அங்கங்க போட்டு வந்துகிட்டே இருந்தீங்க. அப்ப அது வந்து உங்களுடைய வள்ளுவத்துல வந்து ரொம்ப ஆழ்ந்து இருக்கக்கூடிய கொஞ்சம் வள்ளுவத்துல ஆழ்ந்து நீங்க போயிருக்கிறது, நான் பயணம் பண்றது நல்லா உணர முடியுது. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, நான் சென்ற முறை கூட நான் கேட்டேன். நான் வள்ளுவத்தில் இல்லாத இல்லை, வள்ளுவர் சொல்லாது இல்லைன்னு நம்ம ஒரு டயலாக் தான் விட்டுட்டு இருக்கோம். நீங்க எங்க இப்படியே வந்து தியரியை சொல்லிட்டு விட்டுருவீங்களோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா நீங்க பணி நிறைவு பண்ணி 10 ஆண்டு ஆனதால அப்படி சொன்னீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்கு மன்னிக்கணும் நீங்க. ஏன்னா இது வந்து நம்ம மறைமலை இலக்குனர் ஒரு முறை சொன்னாரு, நான் மேரிலாண்ட் யூனிவர்சிட்டிக்கு எழுதினேன், பாடத்திட்டத்துல சேர்க்க சொல்லி மேலாண்மை பாடத்திட்டத்துல அங்கிருந்து பதிலே வரல அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஏங்க உங்களுக்கு திருப்பி போட்டு ஒரு பதில உங்களை கேட்டான்னு வச்சுங்க, ரொம்ப நன்றிங்க, இது பாடத்திட்டத்துல சேர்க்கறதுக்கு முயற்சி பண்றோம், உங்க அனுபவங்களை சொல்லுங்க
ஏன்னா 2000 வருஷம் தான் நீங்க இருக்குதுன்னு சொல்றீங்க. சுதந்திரம் வாங்கி 47 சுதந்திரம் வாங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்க ஆட்சி தான் நடக்குது. இப்ப நீங்க உங்க எப்படி வச்சிருக்கீங்க? உங்க அனுபவம் என்ன? ஊழலற்ற ஆட்சி நடக்குதா? இங்க வந்து கட்டிங் எட்ஜ்ல கரப்ஷன் இல்லாம இருக்குதா? மேல இல்லாம இருக்குதா? சிங்கப்பூர்ல 4 ஆண்டுகள் நான் படிக்க பண்ணேங்க. இந்த அருமையான நாடு செயல் நூலா இருக்கிறது சிங்கப்பூர்ல இருக்குது. ஏன் 2-3 கேள்விங்க உங்ககிட்ட. நான் வந்து சீஃப் கமிஷனரா வந்து ஆந்திர பிரதேஷ்ல ரிட்டையர் ஆயிட்டேங்க. எல்லாருக்கும் ஒரு நாள் ப்ரோக்ராம் நானே கண்டக்ட் பண்ணேன். வள்ளுவத்தை மையமா வச்சு அறத்துப்பாலும் பொருட்பாலும் பொதுவா ஒரு 1 டே ஒர்க் ஷாப் நானே டிவைஸ் பண்ணி எக்ஸலன்ஸ் இன் ஒர்க் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு 2000 ஆஃபீஸர்ஸ்க்குமே நான் நடத்திருக்கேன். நான் ஆந்திர பிரதேஷ்ல நான் சீஃப் கமிஷனர் வந்து ரிட்டையர் ஆனாங்க. நான் போற இடத்துல ஒரு 50-60 குரல் வந்து மும்மொழியில வந்து தெலுங்கு, அங்க வந்து தெலுங்கு, தமிழ், ஆங்கிலம் 3லயும் மும்மொழியில 50-60 குரல் வந்து லிப்ட் அங்க எங்க லேண்டிங் ஏரியா எல்லா இடத்துலயும் இருக்கும். இப்ப கஸ்டம் ஹவுஸ்ல சென்னையில பாத்தீங்கன்னா அங்க ஒரு 60-70 குரல் வந்து தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி அப்படி இருக்கும். அது எங்க ஆபீசர்ஸ்க்கு வந்து நான் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டே இருக்கேன். எங்க ட்ரைனிங் சென்டர் போய் நடத்திட்டே இருக்கேன். உங்ககிட்ட ஒரு 20-27 ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்கீங்க. இதெல்லாம் எதுவும் வெளிநாட்டு கண்ட்ரோல்ல கிடையாது, நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்குது. இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல 3 மாச கோர்ஸ் 6 மாச கோர்ஸ்ல நீங்க வந்து இண்டக்ஷன் ப்ரோக்ராம் வைக்கிறீங்க. அந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராம்ல நம்ம ஆளுங்களுக்கு இதை சொல்லி கொடுக்குறீங்களா? ஏன் சொல்லி கொடுக்கல? படைமாட்சி படைச்செருக்க பத்தி சொல்லி கொடுக்குறீங்க. நம்ம போலீஸ் அகாடமியில வந்து கான்ஸ்டபிளுக்கும் எதுக்கும் சொல்லி கொடுக்குறீங்களா? அவனுக்கு வந்து என்ன அவனுக்கு எண்மையான மரம் மானம் சொல்றாங்களே, இதை மாண்ட வழிச்செலவுன்னு சொல்றாங்களே, இதை பத்தி அவனுக்கு தெரியுதா? எங்கால் ஒரு ஆள் வந்து அதாவது ஐபிஎஸ் ஆள் ஒரு ஆள் வந்து கிரிமினாலஜின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறாரு. SM டயஸ் அவர் வந்து டைரக்டர் ஆஃப் போலீஸ் அகாடமியா இருக்காரு. மத்திய அரசுல இருந்து மாநில அரசு உள்ள நுழைஞ்சு அவர் தான் கிரிமினாலஜி டிபார்ட்மெண்ட் சென்னை பல்கலைக்கழகத்துல அவர் தான் தோற்றுவிக்கிறார். பொள்ளாச்சி மகாலிங்க ஐயா வந்து அவர் நூல் வெளிவரத்து கூட காரணமா இருந்தாரு. இப்படி எல்லா அதிகாரங்களையும் நம்ம கையில வச்சுக்கிட்டு நம்ம அகாடமியில இல்ல, நம்ம பாடத்திட்டத்துல இல்ல, இதுல மேலாண்மை கருத்துக்கள் இருக்குங்கிறோம். ஆனா நம்ம மேலாண்மை கல்லூரிகள்ல கிடையாது, மேலாண்மை பாடத்திட்டத்துல இல்ல, சோசியாலஜி இருக்குது, சைக்காலஜி இருக்குது. இவனுடைய நண்பர் வந்து முதல் உளவியல் உரை எழுதியிருக்காரு, பேராசிரியர் அர வெங்கடாச்சலம். அண்மையில மறைஞ்சிட்டார். அவருதான் முதல் முறையில திருக்குறள் வரலாற்றுல உளவியல் உரை கண்டவர். லைஃப் ஸ்கில் அப்ரோச்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. ஆங்கிலத்துல கிட்டத்தட்ட ஒரு 700-800 பக்கம் எழுதியிருக்காரு. சைக்காலஜில கிடையாது, சோசியாலஜில இல்ல. ஏன் நம்ம பாடத்திட்டத்தில் வைக்கிறதுக்கு என்ன பிரச்சனை நமக்கு? ஏன் வந்து அரசு முடிவெடுக்க மாட்டேங்குது? இது செயல் நூலா இல்லைன்னா எப்படி வெளிநாட்டுல இருக்கோம் நம்புவான் இந்த நூலை பத்தி? இதோடைய உண்மைத்தன்மை வந்து எல்லாம் கேள்வி கேட்பாங்க இல்லையா? நீங்க சொன்னீங்க இது அப்படியே ஆட்சியோட நின்றக்கூடாது, பேச்சோட நிக்க கூடாது, பேர்கோளோட நிக்க கூடாதுன்னு நல்லா சொன்னீங்க. ஆனா இதெல்லாம் செயல்படுத்துறதுக்கு அரசு ஒரு வேலையும் செய்யல அப்படிங்கிறது என்னுடைய கருத்தை, என்னுடைய வருத்தத்தை, குற்றச்சாட்டை எதா இருந்தாலும் வச்சுக்கீங்க, அதை உங்க முன்னால வைக்கிறேன் நான். அது கொஞ்சம் தயவு செஞ்சு ஏன் நம்ம வாட் ஹோல்ஸ் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டு இன்க்ளூட் இன் த கரிக்குலம் ஆஃப் ஆல் அகாடமிஸ்? ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் வேணுமா அதுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அப்ப ஏன் வந்து செய்யாம நம்ம தமிழ்நாட்டுல, ஏன்னா இந்த நாட்டுல வந்து இந்த ஆட்சி இவ்வளவு சிறப்பா இருக்குன்னா இதுக்கு திருக்குறள் தான் காரணம்னு வெளிநாட்டுக்காரன் பேசணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏன் நம்மகிட்ட இல்லைங்கிறது என்னுடைய ரொம்ப ஆதங்கங்க. நாங்க வள்ளுவர்கள் குடும்பத்துல 300 பேர் இருக்கோம். மனச்சிற்பம்னா நாங்க தான் வச்சோம். சென்னை கடற்கரை, பூரி கடற்கரை, இது விசாகப்பட்டினம் இங்கெல்லாம் நாங்க தான் வச்சோம். வள்ளுவர்கள் குடும்பம், தமிழ் சங்கமும் சேர்ந்து. ஆனா இன்னைக்கு உரை வந்து ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உரையாத்தான் இருக்குது, செயல்ல வர கிடையாது. இதுதான் என்னுடைய வருத்தம், என்னுடைய கேள்வி, என்னுடைய மனத்தோடைய என்ன சொல்றது, மனக்குமுறல். சொல்லுங்க ஐயா, தனவேல் ஐயா, உங்களுடைய கருத்தை பகிர்றீங்களா? சொல்லுங்க தனவேல் ஐயா. முழுமையா நமக்கு ஏற்புடைய கருத்து தான் உங்களுக்கு. அதாவது இத்தனை ஆண்டு காலமாக பல போராட்டங்கள் தமிழறிஞர்கள் நடத்தியும் கூட இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு மாணவன் தமிழ் படிக்காமல், தமிழ் பாடத்தை எடுக்காமலேயே ஆய்வு பட்டம் வரை அனைத்து பட்டங்களையும் வாங்கி முடியும் என்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. இதை எத்தனை போராட்டங்கள் நடந்திருக்கிறது. அத ஆட்சி நெறி அரசுகளுக்கு மனம் வைத்தால்தான், அரசுகள் எண்ணினால்தான். நீங்க மற்றதுல கர்நாடகாவில அவங்க கட்டாயம் கன்னடா இருக்கணுங்கிறான், மலையாளத்துல மலையாளம் இருக்கிறாங்க, ஆந்திரால தெலுங்கு. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இந்த தயக்கம்? எத்தனைக்கோ நம்ம பல மாடல்களை வைத்திருக்கிறோம்.
இந்த மாதிரி ஏன் இது இவ்வளவு நாள பேச்சளவிலே இருக்கிறது என்பது இது அரசுக்கு தான். வள்ளுவன் வழியில் சொல்லணும்னா இதற்கு அரசு தான் பொறுப்பெடுக்க வேண்டும். இது அரசா நடைபெற இருக்கு. ரெண்டாவது, அவங்க சொன்னாங்க சிங்கப்பூர்ல நடக்கிறது அந்த கட்டுப்பாடு அங்க அரசும் அதற்கு கடுமையா இருந்தது. சிங்கப்பூரே தமிழை 3 ஆட்சி மொழிகள் ஒன்றாக வைத்திருக்கிறது. சிங்கப்பூருக்கு நம்ம உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற நாடு. இதுல ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லணும். 2000 நான் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த பொழுது தமிழ் வளர்ச்சி ஆண்டு மாநாடு ஒன்று நடத்தினோம். அந்த தமிழ் வளர்ச்சி மாநாட்டிற்கு அன்றைய தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் தமிழ்குடி மகனும் வந்திருந்தார். இந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஏன்னா நான் அதுல பேசும்பொழுது இந்த தமிழனுடைய தொன்மை பெருமை இதெல்லாம் சொல்லிட்டு, ஆனால் இத்தகைய தமிழரை நாம் தமிழர்கள் குடும்பங்களிலே அது பேச்சு மொழியாக இல்லை, நம்முடைய வழிபாட்டு மொழியாக இல்லை, அதற்கே நாம் வழக்காட வேண்டி இருக்கிறது, இப்படி எல்லாம் போயிட்டு சொல்லிட்டு நம்ம அறிஞர்கள் ஆங்கிலத்தில் பேசினால்தான் நம்ம அறிஞர்களாக நினைப்பார்கள் அப்படின்னு சொல்லி, நானும் ஒரு வழக்கறிஞர், நானும் வழக்கறிஞர் மட்டும் சென்னை சட்டக்கல்வி படித்தேன். ஆனால் நம்முடைய வழக்கறிஞர்கள் கீழமை நீதிமன்றங்களிலே கூட அனுமதிக்கப்பட்ட இடங்களிலே கூட ஆங்கிலத்தில் வாதாடினால்தான் கட்சிக்காரன் மதிப்பான் என்று தெரிந்து கொண்டு ஆங்கிலமே தெரியாத கட்சிக்காரனுக்கு வாதாடுவது ஆங்கிலத்திலே வாதாடுகிற நிலைமை இருக்கிறது. இது ஒரு அவலமான நிலைமை. இது தற்பெருமைக்காக நாம் ஆங்கிலம்தான் தெரியும் என்று பேசிக் கொள்ளுகிறோமே என்று பேசினேன். இதுக்கு என் மேல ஒரு பெரிய பெட்டிஷன் போட்டு அரசுல இருந்து ஒரு அதிகாரி ஒரு ரகசிய விசாரணைக்கு வந்தார். நான் என்ன சொன்னேன், மற்ற தமிழ்நாட்டில் என்னிடம் பயிற்சி எடுத்த அலுவலர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வடநாட்டிலே இந்தி கற்று தேர்ந்து பண்றாரு, வங்காளத்தில் போனவர் பெங்காலி கற்று தேர்ந்து முழுக்க பேசுறாரு. என்னுடைய பயிற்சி மாணவராக இருந்தவர் ஒருத்தர் மகாராஷ்டிரால போய் அந்த அமைச்சர்கள் மராத்தியில் தான் பேசுகிறார், இந்தியில் பேசுகிறார். ஆனா அவங்க எல்லாம் இங்க வந்து இந்தியோ மராத்தியோ கற்றவர்கள் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த வணக்கம் என்று சொன்னாலே நம்ம கை தட்டிடுறோம். அதை ஒண்ணு சொல்லிட்டு 30 ஆண்டு ரிட்டையர் ஆகி போற வரைக்கும் அவன் தமிழ் கத்துக்கிறதே இல்லை, ஒரு சிலரை தவிர. அந்த ஒரு சிலர் பாராட்டுக்குரியவர்கள். இது சொன்னதற்கு என் மேல ஒரு பெரிய பெட்டிஷன் போட்டு இவர் அரசு அலுவலர்களை தவறாக பேசிட்டாருன்னு ஒரு ரகசிய விசாரணையும் நடத்தப்பட்டது என்கிற ஒரு செய்தி. அது வந்து ஒரு 22 ஆண்டுகளுக்கு முன்பு 2001. அதாவது தமிழை பேசாமலேயே தமிழ்நாட்டில் பல உயர் அதிகாரிகள் வெளிநாடு வந்துடுவாங்க. ஆனா இந்த நிலைமை வடநாட்டுக்கு சென்ற நம்ம அதிகாரிகள் எல்லாம் அவங்க அந்தந்த மொழியை ஒரிசாவுக்கு போறவங்க ஒரிசா பேசுறாங்க, அங்க போறவங்க அங்க கத்துக்கிட்டு தான் பேசுறாங்க பயிற்சிக்கு பிறகு. அது ஏன் இங்கு வரவர்களை மட்டும் நாம அந்த அளவுக்கு விட்டு வைத்திருக்கிறோம் என்று நான் சற்று கடுமையாக நியாயமாக சொன்னதையே ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கும்போதே எனக்கு ஒரு ரகசிய விசாரணை வந்து இந்த தகவலை எப்பயுமே பகிர்ந்துகளை இப்பதான் சொல்றேன். அதனால நமக்கு வந்து ஆட்சி சூழல் தமிழுக்கு உண்மையாக லிப் சர்வீஸ் என்று வெறும் உதட்டளவிலான சேவை என்று இல்லாமல் உண்மையான சேவையாக இருந்தால் அது வரும். இதுல அவர் கவர்னன்ஸை பத்தி எல்லாம் சொன்னாரு. அதுல மாதவ் காட்போலேன்னு ஒரு பெரிய மத்திய உயர் அதிகாரி இருந்தவர், குட் கவர்னன்ஸ் நெவர் ஆன் இந்தியன் ரிடார்னு இந்த நூல், இதை அவர் ஐஆர்எஸ்காரர் படித்திருக்கலாம். இந்த நூல்ல இந்த நல்ல ஆளுமை நல்லாட்சி என்பது சுதந்திர இந்தியாவில் எந்த காலகட்டத்திலும் வலியுறுத்தப்பட்ட ஒரு முதன்மையான பொருளாக இருந்ததில்லை என்று ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து பல ஆதாரங்களை எடுக்கிறார். நம்ம அதுக்கு ஒரு ப்ரையாரிட்டியை கொடுக்கல. குட் கவர்னன்ஸ், நேர்மை, ஒழுக்கம், இதுக்கெல்லாம் அது அந்த காலத்துல பல உதாரணங்களை சொல்லியிருக்காரு. காரணம் எல்லாமே ஆட்சி நெறி ஒழுங்காக இருந்தால், அலுவலர்கள் ஆட்சியாளர்கள் அனைவரும் ஒழுங்காக இருந்தால் அறம் செழிக்கும், மக்கள் மகிழ்வார்கள். அருமை அருமை, ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்கய்யா. இதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். அப்புறம் உங்களுக்கு ஒரு தகவல், அண்மையிலே 2 ஆண்டாவது பொறியியல், அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்துல பொறியியல் தொழில்நுட்ப மாணவர்களுக்கு கட்டாயம் தமிழ் படிக்க வேண்டும் என்பதை அறிமுகப்படுத்தி அதற்காக பேராசிரியர்கள் எல்லாம் தமிழ் பேராசிரியர்களே நியமித்து எல்லா கல்லூரிகளிலும், அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட அனைத்து தொழில்நுட்ப பொறியியல் கல்லூரிகளிலும் அங்கெங்க தமிழ் பேராசிரியர்களை நிறுவி நியமித்து ஒரு பாடத்திட்டமும் வகுத்து தமிழின் தொன்மை, மரபு, தமிழர் பண்பாடு இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்கிற ஒரு தகவலையும் சொல்லிக்கிறேன். ஏன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் சில நிகழ்ச்சிகள்லாம் நான் தொடர்ந்து பண்ணேன். இப்ப அண்மையில கூட எங்க அறிவியல் பூங்கால அகிலமே பாராட்டும் அண்ணா பல்கலைக்கழகம்னு ஒரு அறிவியல் பூங்கால தலையங்க கட்டுரை எழுதியிருக்க.
அதுல நான் அந்த துணைவேந்தர் நேர்முகமாக உரையாடும் போது அவர் சொன்ன நல்ல தகவல் 1.5 ஆண்டுகள், அதாவது ஒரு 60 கிட்டத்தட்ட ஒரு 60க்கு பேருக்கு மேல பேராசிரியர்களை தேர்ந்தெடுத்து தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கெல்லாம் கல்லூரி, அவங்க அண்ணா பல்கலைக்கழக ஆட்சிக்கு உட்பட்ட அனைத்து கல்லூரிகளிலும் தமிழ் போதிக்கப்படுகிறது. அதாவது ஒரு பேப்பர் அவங்களுக்கு வைக்கிறாங்க. தீவிரமாக முயன்றால் முடியும் கட்டாயம். அதாவது ஆட்சியாளர்களுக்கு அந்த திண்மை இருந்தால் கட்டாயமாக முடியாதது ஒன்றுமில்லை. அருமை அருமை. இப்ப அது மாதிரி மாநகராட்சி ஆணையரா சென்னை அதாவது திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி மேலாள் ஆணையர் பிரேமா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்து என்னன்னு கேட்டு சொல்லுங்கம்மா. கேட்டீங்கல்ல? வணக்கம். செயலாளர், அரசு செயலாளருக்கும் அனைவருக்கும் இங்க இருக்கிற ஆட்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் கொஞ்சம் தாமதமா சாரோடது செகண்ட் பாயிண்ட் ஆரம்பிக்கும் போதுதான் நான் நுழைஞ்சேன். பட் மிகச்சிறப்பான ஆய்வுரை, அதுவும் கருத்துக்களை அந்த அளவுக்கு தெளிவாகவும் வெளிப்படையாகவும் அவரை ஏற்கனவே நான் பார்த்திருக்கேன். அவர் மாவட்ட ஆட்சித்தலைவராகவும் மாநகராட்சி ஆணையாளராகவும் இருந்த நிலைமையில நான் அவரை பார்த்திருக்கேன். அப்படின்னாலும் இந்த உரை மிகச்சிறப்பாக இருந்தது. அவர் அளவில் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கே ஒரு தமிழுக்காக ஒரு ரகசிய விசாரணை எல்லாம் நடக்கும்போது இது மாதிரி இருந்ததுன்னா ஆட்சியாளர்கள் எவ்வளவு அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்றத மக்களுக்கு ஆனா தெரியாது. இப்ப அவங்க திலகவதி பேசும்போது எல்லாரையும் ஒன்னா ட்ரீட் பண்ணணும் அப்படின்றதுதான் அலுவலர்களும் நினைப்பாங்க. அது எங்கேயோ நடக்கிற தவறுகளுக்கு சில சமயம் அந்த அலுவலர்களையும் நம்ம இப்படி இவங்க நடக்கிறாங்க அப்படின்னு குறை சொல்ற மாதிரி ஒரு நிலைமையும் அலுவலர்களுக்கும் வந்துடும். இந்த உரையை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த அளவுக்கு படைமாட்சி, படைச்செருக்கு இருந்து எல்லாருக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொன்னதுல இருந்து இந்த சிறப்பு மிக்க வள்ளுவத்தை ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை? இது நம்ம வள்ளுவம் மட்டும் இல்ல சார், நம்ம சரித்திரத்தை எங்க நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம்? நம்முடைய பாடத்திட்டத்தில் வேலு நாச்சியாருக்கு என்ன இடம் வந்திருக்கிறது? முதல் சுதந்திர போர் எங்க நடந்திருக்கிறது? இது நமக்கு பாடத்திட்டத்துல நம்ம கொண்டு போகிற அளவுக்கு எல்லாருடைய பங்கும் நிச்சயமா இருக்கணும். அது அவரை மாதிரி இருக்கிறவங்க இந்த பணியில மேல இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் சொல்லணும் அப்படின்றதையும் என்னுடைய கோரிக்கையா அரசு செயலருக்கு நான் சொல்லிக்கிறேன். நான் நம்முடைய வரலாறு, நம்முடைய தமிழர் வரலாறு, தமிழ்நாட்டினுடைய வரலாறு அந்த சிலபஸ்ல ரிஃப்ளெக்ட் பண்ற அளவுக்கு பிள்ளைகளுக்கு போய் சேர்ற அளவுக்கு இதை நம்ம கொண்டு வரணும். உயர்கல்வித்துறை அமைச்சர் இந்த முறை என்ஜினியரிங்ல முதல் முறையாக தமிழை சேர்த்தது அப்படின்றது எந்த அளவுக்கு உதவி அப்படின்னா, எனக்கு ஒரு பர்சனல் ஒரு சின்ன ஒரு இது, என்னுடைய மகளை நான் எங்க வீட்டுல யாருமே என்ஜினியரிங் படிச்சது இல்லை, நான் தான் முதல் தலைமுறை பட்டதாரின்றதுனால அவங்களை கொண்டு போய் என்ஜினியரிங்ல சேர்த்துட்டேன். அவங்க என்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு தமிழ் ஆர்வம், அந்த தமிழ் ஆர்வம் இப்ப நம்ம பிஎஸ்சி பிஏ படிச்சிருந்தா டைரக்டா எம்ஏ போய் சேர்ந்துருக்கலாம். அந்த டெக்னிக்கல் எஜுகேஷன்ல தமிழ் இல்லாததுனால பிஏவை படிச்சு இப்ப எம்ஏவை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு தமிழ் படிக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கும் இந்த இது இப்போ செயல்படுத்தி இருக்கிற இந்த திட்டமானது மிக்க உதவியான திட்டம். நிச்சயமா நம்முடைய சிலபஸ்ல நம்முடைய தமிழ்நாட்டின் வரலாறும் தமிழ்நாட்டினுடைய சிறப்பும் இந்த மாதிரி வள்ளுவம் போல நம்மளுக்கு இருக்கிற இது பொதுமறையாக எந்த விதமான ஜாதி மதம் எதையும் கடந்து உலகத்துக்கே வழிகாட்டுற இப்படி ஒரு நூலின் சிறப்புகள் பிள்ளைங்க ஸ்கூல் முடிச்சு வர்றதுக்குள்ள எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அத்தனை அதிகாரங்களும் அவங்களுக்கு போய் சேர்றதுக்கு உண்மையா சார் மாதிரி இருக்கிறவங்க கிளாஸஸ் கூட அலுவலர்களுக்கு எடுத்தா அட்லீஸ்ட் டீச்சர்ஸ்க்கு எடுத்தா அந்த டீச்சர்ஸ் மூலமா அவங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல கூட இதை கொண்டு செய்யறதுக்கு சிலபஸ்ல வர்ற வரைக்கும் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மிக்க நன்றி சார், வாய்ப்புக்கு நன்றி செய்வோம் சார். அருமை. இந்த இடத்துல இன்னொரு கூடுதல் தகவல், அண்மையில திருவள்ளுவர் அங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து துணைவேந்தர் அவர்கள் அங்கே உரையாற்றினார். அவர் ஒரு அருமையான கேள்வி கேட்டார். அதாவது இந்த மாதிரி அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்கள் தாய்மொழியில் பயிற்றுவிக்கப்பட்டால், நேட்டிவ் லாங்குவேஜ் அந்தந்த மாநில மொழிகளில் பயிற்றுவிக்கப்பட்டால் தான் அறிவியல். ஏன்னா பிரான்ஸ்ல பிரெஞ்சும், ஜெர்மனில ஜெர்மானிய மொழியும், ஜப்பான்ல ஜப்பான் மொழியும் தான் அவர்கள் முழுமையா பயின்று அதிலே பாண்டித்யம் பெற்று அதுலதான் ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். நாம தான் தமிழே இல்லாமல் ஆராய்ச்சி முடிச்சுட்டு வரோம். அந்த நிலை மாற வேண்டும் என்பது அந்த சிந்தனை துணைவேந்தர் அளவுல அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் இதை சொன்னார் 2 நாளைக்கு முன்னால. அந்த விழால நானும் பங்கெடுத்தேன்.
அப்ப நான் வந்து ஒரு தலைப்பை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவங்களுடைய சொன்ன கருத்து இதுதான். ஏன்னா அந்த உணர்வு அவர்களுடைய வந்திருக்குது, அது இன்னும் பரவலாகணும். வந்தா இந்த நிலைமை மாறும் நினைக்கிறேன். அன்பர் டாக்டர் டி கோவிந்தன் அவர்கள் கை உயர்த்தி இருக்கிறார். டாக்டர் கோவிந்தன் அவர்களே உங்களுடைய கருத்தை பகிருங்கள். உங்களை அனைவருக்கும் வணக்கம்ங்க. அன்பர் தனவேல் அவர்களுடைய உரையை ஒரு செகண்ட் கூட தவற விடாம கவனிச்சேன். அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருந்தது, பொருள் பொதிந்து இருந்தது, அந்த வார்த்தைகள் வாக்கியங்கள் எல்லாம் இருந்தது. அப்படி கேட்கும்போது எனக்கு ஒரு நினைப்பு வந்தது. பேரறிஞர் அண்ணா அவர்களின் உரையை நான் மாணவனாக இருக்கும்போது கேட்டு அனுபவித்து ரசித்திருக்கிறேன். இன்று அண்ணா மீண்டும் வந்துள்ளாரோ என்று நினைக்கும் அளவுக்கு அன்பர் தனவேல் அவர்களுடைய உரை பொருள், இலக்கியம் இன்னும் பலவும் நிறைந்து மிகவும் மகிழ்வித்ததுங்க. அவருடைய அவர் மீது விசாரணை நடத்தினார்கள் என்று அவர்கள் தெரிவித்தார்கள். இந்த வீரமிக்க செயலுக்கு எவ்வளவு பாராட்டுவது என்று சொல்ல முடியாது. அப்படி செய்திருக்கிறார். அரசு அதிகாரியாக இருக்கும் போதே பேரறிஞர் அண்ணாவே வந்துள்ளாரோ என்று நினைக்கும் அளவுக்கு இருந்தது அவருடைய உரை. மேலும் திலகவதி அம்மா அவர்கள் கூறியது போல் அன்பர் தனவேல் அவர்கள் இந்த புத்தகம் எழுதினால் மிகவும் பயனடுக்கும் பரப்புரையாகவும் ஆகும் என்று என்னுடைய கருத்தை கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேங்க. அருமை அருமை. அடுத்து கோயம்புத்தூர்ல இருந்து மனோகரன் கந்தசாமி, இவர் வந்து திருக்குறள் முற்றோதுதெல்லாம் நடத்தி அது செய்துட்டு இருக்கிறாரு. மனோகரன் அவர்களே, இணைப்பில் இருக்கிறீர்களா? உங்களுடைய கருத்தை பகிருங்கள். மனோகரன் கந்தசாமி. இல்ல, சுடலைமுத்து, தென்காசி திருவள்ளுவர் கழகத்திலிருந்து சுடலைமுத்து அவர்கள் பெரும்பாலும் எல்லா நிகழ்ச்சியிலும் பங்கெடுக்கிறாங்க. நன்றி உங்களுக்கு. சொல்லுங்க உங்க கருத்தை, சுடலைமுத்து அவர்களே. ஐயா, அனைவருக்கும் வணக்கம். ஐயா, ஒரு அருமையான சொற்பொழிவை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஐயா அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவராக திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் பொழுது எங்களுடைய தென்காசி திருவள்ளுவர் கழகத்தில் 30/5/99 நாளன்று ஐயா அவர்களுக்கு தமிழ் முகில் என்ற பட்டம் கொடுத்தார்கள். அந்த புகைப்படமானது 2009ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்ட தென்காசி திருவள்ளுவர் கழக வரலாற்று புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. அந்த பட்டத்தை வழங்கியவர்கள் டாக்டர் VC குழந்தைசாமி அவர்கள். அவர்கள் கொடுக்கின்ற பட்டமும் இருக்கிறது. ஐயா அவர்களுக்கு நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேன். ஐயா அவர்கள் அந்த ஆட்சி தரத்தை பற்றி மிகவும் அருமையாக பேசினார்கள். அமெரிக்க நாட்டில் பிரசிடென்ட் பதவியிலிருந்து ஒருவர் ஓய்வு பெற்றாலும் அவரை எக்ஸ் பிரசிடென்ட் என்று சொல்வதில்லை, பிரசிடென்ட் என்றுதான் சொல்கிறார்கள். ஏனெனில் முதல் குடிமகனாக இருந்தவன் அடுத்த இடத்திற்கு போக முடியாது. அதுபோன்று ஒரு ஆட்சி தலைவராக, நிர்வாக தலைவராக இருந்த ஐயா அவர்கள் இப்பொழுதும் ஒரு ஆட்சி தலைவராகவே ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் வள்ளுவத்தை ஆட்சியாளர்கள் ஏன் போற்றவில்லை என்று ஆராய்ச்சியையும் செய்கிறார்கள். இந்த ஆட்சி முறைக்கு முக்கியமான கருப்பொருள் ஆகும் என்று கூறினார்கள். அதாவது திருவள்ளுவர் திருக்குறளில் மன்னரை சேர்ந்தொழுகல் என்ற அதிகாரம்தான் பொதுவாக எல்லோராலும் ஆட்சியில் உள்ளவர்களால் பேசப்படுகிறது. ஆனால் இன்னொரு இடத்தில் இறைமாட்சி என்ற ஒரு அதிகாரம் உள்ளது. அது குடிமக்களை எவ்வாறு ஆட்சியாளர்கள் அணுக வேண்டும் என்று அதில் உள்ளது. மறைந்த குன்றக்குடி அடிகளார் அவர்கள் கோயிலை சார்ந்த குடிகளை சார்ந்த கோயில் என்று சொல்லுவார். அதுபோன்று ஆட்சி தலைவரை சார்ந்த குடிகளை சார்ந்த ஆட்சி தலைவர் என்ற ஒரு நிலை வரும் பொழுது நாடு முன்னேறும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆட்சி தலைவராக இருந்த பொழுதுதான் நகர பேருந்துகளில் திருநெல்வேலி டவுன் என்பது திருநெல்வேலி நகரம் என்றும், ஹை கிரவுண்ட் என்பது மேட்டுத்திடல் என்றும், இப்படி பல ஆங்கில பெயர்களை ஐயா அவர்கள் மாற்றினார்கள் என்பதை இந்த இடத்தில் நினைவு கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி சுடலைமுத்து ஐயா, புதிய தகவலை சொல்லியிருக்கீங்க. அவங்க அவங்க எவ்வளவு செய்ததுன்னு சொல்லல, அவர்கள் என்ன செய்தார்கள் என்று இங்க சொல்லியிருக்கீங்க தெரியுமா? நன்றி, பாராட்டுக்கள். இப்ப ஹைதராபாத்ல இருந்து அணுவியல் அறிஞர் கோபாலன் அவர்கள் என்ன கூறுகிறார் கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். மிக சிறப்பான பேச்சு. இன்னைக்கு எல்லாம் ரிட்டையர் ஆனப்புறம் தான் திருக்குறள் படிச்சு அதுக்கப்புறம் அதுக்கு காலமே அப்படித்தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நேரம் எல்லாம் அப்படிப்பாங்க. இவர் என்ன திருக்குறளை படித்து ஆட்சியிலும் அதை எப்படி எல்லாம் செயல்படுத்தும் அப்படியெல்லாம் நினைச்சிருக்காரு. அதுவே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அவர் இன்னைக்கு அவர் மூத்த IRS அதிகாரி அவர் ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரி ஐபிஎஸ்ல தமிழ் சொல்லிக் கொடுக்கறவங்க இருக்காங்க. எங்க வீட்டு பக்கத்துல இருக்கு ஹைதராபாத்ல IPS அகாடமி, போலீஸ் அகாடமி இருக்கு. அங்க தமிழ் சொல்லிக் கொடுக்கறவங்களும் எனக்கு தெரியும். அவங்க கிட்ட சொன்ன போது நீங்க தமிழ் சொல்ற போது எப்போது ஒரு திருக்குறளை ஏதாவது ஒரு கோட் பண்ணி அது அவங்களுக்கு இதுல மனதில் பதிகிற மாதிரி ஏதாவது சொல்லணும். அடிக்கடி வருது. இதை ஒரு இது உரை மாதிரி ஒரு லெக்சர் மாதிரி கொடுத்தா அவங்களால பண்ண முடியாது. பட் எவ்வளவு தூரம் உங்களால விவரித்து சொல்ல முடியுமோ, எங்க எல்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அவங்க இல்ல சார், அவங்க கொடுத்த சிலபஸை பார்த்து கரெக்டா போகணும், இல்லைன்னா எடுத்துருவாங்க அப்படின்னு தான் எனக்கு ஆன்சர் வருது. அது ஒண்ணு. ஐயா அவர்கள் தனவேல் அவர்கள் சொன்ன இதுல ஒரு சந்தேகம் என்னன்னா, அவர் ஜிடிபியில 42% வாழ்வாதாரத்துக்கு வேளாண்மை பங்களிப்பு அப்படின்னு சொன்னாரு. ஆனா எக்கனாமிக் டைம்ஸ்ல ரீசெண்டா நான் படிச்சது அது 35% 91 இருந்தது, அது 15% குறைஞ்சிருக்கு அப்படின்னு அங்க போட்டிருந்தாங்க. அத பத்தி அவருடைய கமெண்ட் என்ன அப்படின்னு கேட்கணும். அது ஒண்ணும். இன்னொன்னு அவர் ஆட்சியாளராக இருந்த போது சம்பவத்தை சொன்னாரு. அவர் செயலராக இருந்த போது அவங்களுக்கு நிறைய கோப்பெல்லாம் வந்திருக்கும். அந்த மாதிரி கோப்புகள் ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கிற போது அந்த திருக்குறள் உதவினதா, ஒரு பர்டிகுலர் கேஸ்ல இது மாதிரி வள்ளுவர் வழிகாட்டுதல் படி ஏதாவது நடந்ததா அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஐயா தனவேல் ஐயா, கேட்டுதா? நான் பேசுறது கேட்டுதா? கேட்டது, நல்லா கேட்டது. அவர் தனவேல் பதில் சொல்லணும். செய்யணும் ஐயா. திரு சேயோன் அவர்கள் கனெக்ஷன் அவது மூட்டா இருக்கேன். திரு சேயோன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இல்ல அது நான் கரெக்ட். அதாவது அன்பர்களே, அதாவது ராஜு ஹைதராபாத்ல இருந்து புவியியல் அறிஞர் ராஜு அவர்கள் என்ன சொல்கிறார்னு கேட்பான். வாங்க சொல்லுங்க, உங்க கருத்தை பகிருங்க. நன்றி, வணக்கம். கோபாலன் சார் ஏதோ கேள்வி கேட்டாருங்க, அதுக்கு பதில் சொல்லணும். அவங்க இணைப்புல இல்லைன்னு நினைக்கிறேன். கீழே அதுக்காகத்தான் நான் அது பண்ணேன். நான் 2 தடவை சொன்னேன். அதாவது தனவேல் ஐயா, கொஞ்சம் உங்களுடைய இணைப்புல வரீங்களா? இல்ல, கேட்கல. சரி, இப்ப ராஜு அவர்கள் உங்களுடைய கருத்தை பதிவிடுங்க, கேட்கலாம். இன்றைய உரை மிக சிறப்பாக இருந்தது ஐயா. முனைவர் தனவேல் அரசு செயலாளர் திருக்குறளில் ஆட்சி நெறி என்ற தலைப்பில் அருமையாக உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் முதல்ல என்னன்னா, இறைமாட்சி அப்படின்னு ஆரம்பிச்சாரு. இறைமாட்சி, அரசாட்சி, பொருளாதாரம், படைமாட்சி, உழவு தொழில்,
இன்னா செய்யாமை, படைச்செருக்கு, காலமறிதல், இடமறிதல் அப்படின்னு, அதாவது ஆட்சி நெறின்னு சொன்னாலும் பலவித கருத்துக்களை மேற்கோள் காட்டி அவருடைய உரையை கொடுத்துருக்காருங்க. ரொம்ப மிக சிறப்பா இருந்தது. இப்போ இந்த திருக்குறள் அவர் 2000 ஆண்டுக்கு முன்னாடி சொன்னாலும் கூட இப்போதைய காலத்துக்கும் பொருத்தமா இருக்கு. இன்னும் எதிர்காலத்திலயும் அது பொருத்தமா இருக்கும். என்னுடைய கருத்து என்னன்னா, இப்ப திருக்குறள் அவர் ஐயா சொன்ன மாதிரி நம்ம திருக்குறளை போற்றுறதை கண்டி பின்பற்றுறது இல்லை. பின்பற்றுறதுலாம் அரசாங்கமோ இல்ல பொதுமக்களோ இதை தமிழகத்துல மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க இதை நம்ம கொண்டு செல்லணும். இதற்கான பணியை நம்ம திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் செய்துகிட்டு இருக்கு. ஐயா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். மேலும் இந்த பணியை உலகெங்கும் எடுத்து செல்ல வேண்டும் ஐயா. அதுதான் நம்ம திருவள்ளுவர் மந்திரம் என்றே சொல்லி திருக்குறள் உலக பொதுமறை உன்னத தமிழ்மறை திருக்குறள் நெறியே தமிழர் நெறி, அதுவே உலக நெறி உன்னத நெறி நம்ம நாளும் சொல்றோம். அதனால நாம ஊதர சங்க ஊதிட்டு தான் இருக்கிறோம். அவர்கள் மனதில் பதிந்து நாளும் அதை பின்பற்ற வேண்டும். சரி, இன்னும் 5 மணித்துளிதான் இருக்கு நிறைவாக கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்களே வாருங்கள், உங்களுடைய கருத்தை சொல்லி நன்றி உரை நவிலுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்பட வேண்டிய நிகழ்ச்சி. அவர் பேசினதுல அனைத்து செய்திகளையும் மிக அழகாக அடுக்கிட்டு போனாரு. வேளாண்மையில இருந்து, படைமாட்சியில இருந்து, மேலாண்மையில இருந்து ஒவ்வொரு கருத்தையும் மிக மிக அழகாக தெளிவாக எடுத்து கூறினார். எனக்கு உள்ள ஆதங்கம், இப்பேற்பட்டவர்களை அரசு ஒரு உயர்பட்ட குழுவில் வைத்து இதற்காக நம்ம திருக்குறளை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிக்கு ஏற்பாடு செய்தால் நாம் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். நான் இன்று கேட்டுக்கொள்வது, இன்று அவருடைய பேச்சை ஒரு கட்டுரையாக எழுதி கொடுத்தால் நமது மலரில் வெளியிடுவதற்கு பதிவாகும், என்னைக்கும் பதிவாகும். ஏன்னா ஒவ்வொரு எழுத்துமே முத்தை பதிக்கக்கூடிய செய்திகளாக இருக்கும். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் மிக அருமையான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நமது சிறப்பு அழைப்பாளர் அவர்களுக்கும் உண்மையில் மனதார பாராட்டி பலத்த கரவொலியுடன் வணங்கி அவருக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இன்று பங்கேற்ற அனைவருமே மிக மிக திறமை வாய்ந்த நிலையில் நம்ம பிரேமா அவர்கள் அருமையான கருத்தினை பதிவு செய்தார்கள். திலகவதி அம்மா கேட்கவே வேண்டாம், அப்படியே ஒரு சொற்பொழிவே ஆற்றிட்டாங்க. எப்படி எவ்வளவு முக்கியமான அவருடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியா எடுத்து சொல்லி அவர்களுடைய ஆதங்கத்தையும் சேர்த்து சொன்னாங்க. அந்த வகையில் அன்பு சகோதரி திலகவதியார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. அண்மையில் பேசிய கோபாலன் ஐயா மற்றும் வடிவேலா அவர்கள் பேர் எனக்கு மறந்து போச்சு, இருவருமே எல்லோருமே மிக ஆதங்கத்துடன் கூறினார்கள். இந்த செயல்பாடுகள், இன்று பேசிய பேச்சு அரசுக்கு ஒரு அறைகூவலாக இருக்குமே. ஆனால் இந்த திருவள்ளுவர் வழங்கிய இந்த திருக்குறள் நடைமுறையில் ஒவ்வொருவரும் பின்பற்றுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்ற வகையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அன்பு சகோதரர் திரு சேயோன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை கூறி, பங்கேற்ற அனைத்து 15 பேர் 16 பேர் பங்கேற்றாங்க. இன்னைக்கு அவங்க கொடுத்து வச்சவங்க, அவங்க மட்டும்தான் கொடுத்து வச்சவங்க. அவ்வளவு கருத்துக்களை வேற எங்கேயும் நம்ம இவ்வளவு கேட்க முடியாது. அத்தகைய வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த அவருக்கு மனமார்ந்த நன்றி கூறி, பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. நீங்க நன்றி உரை கூறிட்டாலும் நம்ம ஒரு அன்பரை கூப்பிட்டோம், அவர் இப்ப லைன்ல வந்துட்டாரு. மனோகரன் கந்தசாமி அவர்கள் திருக்குறள் முற்றோதுதல் குழுவை நிறுவி பல ஆண்டுகளாக அங்கு பல இளைஞர்களை, குழந்தைகளை, பெரியோர்களை திருக்குறள் ஓதி அதை வாழ்வில் கடைபிடிப்பதற்கு வழிகாட்டி வருகிறார். அவர் காவல்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர், பணி நிறைவு பெற்றவர். வாருங்கள் மனோகரன் கந்தசாமி அவர்களே, உங்களுடைய கருத்தை பதிவிடுங்கள். ஐயா, அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். திருக்குறள் வணக்கம் ஐயா. நான் தங்களது நிகழ்வை கடந்த 2-3 வாரங்களாகத்தான் கவனித்து வந்தேன். ஐயா அவர்களுடன் சேயோன் ஐயா அவர்களிடம் ஒரு முறை உரையாடியுள்ளேன். ஐயா, தற்பொழுது நாங்கள் அல்லது நமது தலைமைச் செயலாளர் ஒருவர் உரையாற்றினார். அவரது ஆரம்ப கட்டத்தில் நாம் அரசு பணியில் இருக்கும் பொழுது நம்மால் எதையும் செய்ய முடியவில்லை. அவர் சீஃப் செக்ரட்டரியா இருந்திருக்காரு.
தமிழகத்துல அல்லது ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருந்திருக்காரு. அந்த டைம்லயே நம்ம வந்து முக்கியமா நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருக்குறளை வந்து 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை 1330 குறளை எப்படியாவது படிக்க வைக்க வேண்டும். நமது கல்லூரி 2ஆம் பட்சமாக எடுத்துக்கொண்டாலும் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை 1330 குறளையும் படிக்க செய்ய அரசுக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் வருகின்ற இளைய தலைமுறையினர் இதை நன்கு ஆராய்ந்து எப்படியாவது அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற மிகவும் சிறப்பாக இருக்கும். அரசாட்சியையும் அவர்கள்தான் வருங்கால குடிமகன்கள். எனவே அவர்கள் சிறந்த ஒரு அரசாட்சியை நிலைநாட்டுவதற்கு இந்த அரசாட்சி, இந்த திருக்குறளில் உள்ள அரசியல், அங்கவியல், ஒளியியல் அனைத்து அதிகாரங்களும் அவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் என்பது அனைவரும் அறிந்ததே. ஆனால் நாம் அரசாங்கத்துக்கு பல முறை எல்லோரும் எடுத்து கூறியும் அரசாட்சியாளர்கள் யாரும் இதை கண்டுகொள்வதில்லை. அவர்களுடைய ஒரு சில நோக்கத்திற்காக தமிழை வளர்ப்பதற்கு, முக்கியமாக திருக்குறளை வளர்ப்பதற்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுப்பதில்லை. எனவே இதை வந்து அரசாங்கத்துக்கு எப்படியாவது எடுத்து சென்று 1330 குறட்பாக்களையும் 10ஆவது வகுப்பிற்குள் அல்லது 12ஆம் வகுப்பிற்குள் அனைவருக்கும் அவன் கல்லூரிக்கு செல்லும் முன்பு இதை எப்படியாவது அவனை படிக்க வைக்க வேண்டும். குழந்தைகளை அவர்கள்தான் வருங்கால சிறந்த அரசாட்சியாளர்களாக வருவார்கள் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த திருக்குறள் நிகழ்ச்சிக்கு என்னுடைய என்றும் ஆதரவும் உண்டு. நான் கடந்த 4 வருடங்களாக திருக்குறளை கையில் எடுத்து 1500 பக்கம் விளக்க உரை எழுதியுள்ளேன். அது முடித்த பிறகு திருமூலருக்கும் திருவாசகத்துக்கும் உரை எழுதி கொண்டுள்ளேன். தமிழ்நாடு அரசினுடைய தமிழ் வளர்ச்சித்துறை 1330 அரும் குறட்பாக்களையும் சொல்லுகிற மாணவர்களுக்கு தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு 10,000 ரூபாய் பரிசெல்லாம் பல ஆண்டுகளாக வழங்கி வருகிறார்கள். ஆனால் அதனுடைய எண்ணிக்கை பெருக வேண்டும், எல்லா இடங்களிலும் மிக வேண்டும். அந்த பணியை உங்களை போன்ற இந்த மாதிரி முற்றோதல் நடத்துறவங்க, அதாவது இது ஒரு அரசு மட்டும் இல்லாம ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில், தன்னுடைய குடும்பத்தில், தன்னுடைய குழந்தைகளை, தன்னுடைய பேர பிள்ளைகளை எல்லோரையும் திருக்குறள் படித்து இப்படி ஒவ்வொருவரும் வச்சாலே, அதாவது வழிகாட்டு முன் வாழ்ந்து காட்டு என்று சொல்வார்கள் அல்லவா, அதை நாம் செய்தாலே தமிழ் தானாக வளரும் என்று சொல்லி நிறைவாக இளங்குமரன் அவர்கள் இங்கே நம்மோடு இணைந்திருந்தார்கள். இளங்குமரன் அவர்களே வாருங்கள். ஏனென்றால் இளங்குமரன் அவர்களை வந்து பெயர் கேட்டாலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இளங்குமரன் வந்து எந்த அளவு புலவர் இளங்குமரன் அவர்களுடைய நினைவு நமக்கு உடனே வரும். அந்த அமைப்பை சார்ந்த அன்பர், இவர் பெயர் புலவர் இளங்குமரன். வாருங்கள் ஐயா, உங்கள் கருத்தை கூறுங்கள். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. புலவர் இளங்குமரன், சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. உங்க பேரு இளங்குமரனா? ஆமா, நான் இளங்குமரன் பேசுறேன் ஐயா. ஏறக்குறைய செந்தமிழ் அந்தனர் இளங்குமரனாரின் மாணவன். சரி, வெரி குட். மகிழ்ச்சி. கேக்குதுங்களா? நல்லா கேக்குது, பேசுங்க. அந்தனர் இளங்குமரனார் ஐயாவுடைய மாணவர். சற்றேறக்குறைய 30 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக திருக்குறள் பணியில் இயங்கி வருபவன். இந்த முற்றோதல் தொடர்பாக மாணவர்களுக்கு பேச்சு கட்டுரை என ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக செய்து வருகிறேன். தொல்காப்பியம் தொடர்பாக உலக அளவிலே தொல்காப்பியத்தில் முற்றோதல் சாதனை நிகழ்த்தியதும் என்னுடைய வழிகாட்டுதலில் என்பதை எனக்கு அதை சொல்லிக் கொள்கிறேன். அவர்கள் பேசின பேச்ச கேட்டீங்களா? ஐயா, தனவேல் அவர்களுடைய பேச்சு திருக்குறளில் அரசியல் அருமையான உரை. அது மிக அருமையான உரை. அது பின்பற்றக்கூடிய உரை. அது இறைமாட்சியில் தொடங்கி பொருளியல் எப்படி இருக்க வேண்டும், ஒரு நாட்டுக்கு அரசியல் எப்படி நகர்வு வேண்டும் என்கின்ற செய்தியை எல்லாம் முத்தாய்ப்பாக மிக அருமையாக முன்வைத்தார்கள். அந்த முன்வைப்பு பலரும் பலவிதமான சிந்தனைகளில் தங்களுடைய கருத்தியலை வழங்கினார்கள் என்பதும் ஒரு புறம் இருக்கிறது. மிகச் சிறந்த, தெளிந்த, தேர்ந்த உரை. அந்த ஜவஹர்லால் நேரு முதல் இன்றைக்கு வரைக்குமான ஆட்சியாளர்கள் அந்த சரியான முறையில் ஆட்சி நடைபெற
தூண்ட வேண்டும். அது அவர்கள் அப்படி இல்லை என்ற செய்தியை முன்வைத்தார்களே. காலந்தோறும் அரசியல் இப்படித்தான் இருக்கிறது. இந்த உலகில் அரசியல் இயக்கம் என்று இருக்கின்ற வரைக்கும் திருக்குறள் இருந்தே தீரும். பொதுவாக திருக்குறளை நாசான் இளங்குமரனார் சொல்வார்கள், திருக்குறளை படிப்பதோ மேடைக்காக பேசி புகழ் வருவதற்கோ அது அந்த நூல் அல்ல, அது வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு. அன்பர்களே, இந்த நிகழ்ச்சியில ஆர்வத்தோடு பங்கெடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. குறிப்பாகவும் சிறப்பாகவும் இன்று சிறப்புரை வழங்கிய தமிழ்நாடு அரசின் மேனாள் அரசு செயலாளர் முனைவர் கி தனவேல் அவர்கள் மிக அருமையான ஒரு உரையை வழங்கினார்கள். பலருக்கும் பயனை தந்திருக்கின்றது. பலரும் அவருடைய உரையை தழுவிய பல கருத்துக்களை பரிமாறினீர்கள். அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அன்பில் திளைக்க, அறிவில் சிறக்க, ஆற்றலில் மேம்பட, பண்பில் பரிமளிக்க, பாரில் உயர்ந்தோங்க, தினம் ஒரு திருக்குறளை நாளும் படித்து மகிழ்வோம். அத்துடன் திருவள்ளுவர் ஆத்திச்சூடியையும் படித்து நானிலத்தில் மேனிலை அடைவோம் என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அன்பர்களே, நாளை வருகின்ற செவ்வாய்க்கிழமை அன்று அதாவது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கமும் மதுரை காமராசர் பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் சிந்தனை அரங்கில் அயலக மண்ணில் செம்மொழி மின்னல் என்னும் தலைப்பில் அரியதொரு உரையை நிகழ்த்த இருக்கின்றார். அதாவது தொலைக்காட்சி, வானொலி இவற்றினுடைய பல நிகழ்ச்சிகளை செய்தி தொகுப்பாளராக இருக்கின்ற விஜய் கிருஷ்ணன் அவர்கள் அயலக மண்ணில் செம்மொழி மின்னல் என்னும் தலைப்பில் ஒரு சிறப்புரை நிகழ்த்த இருக்கின்றார். அந்த நிகழ்ச்சிக்கும் அனைவரும் வரும்படி வருகை தந்து பெருமை சேர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியினுடைய பதிவு நாளை யூடியூப்ல பதிவேற்றப்படும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.